வணக்கம் பாரஞ்சித். வணக்கம் வணக்கம் ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. 10 வருஷம் கேக்கெல்லாம் வெட்டினீங்களா? கேக்கு வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்? தெரியல, எனக்கு பொதுவாக நாட்கள்லேயும் வருடங்கள் மேலேயும் பெரிய ஆர்வம் வந்ததில்லை, நம்பிக்கையும் இல்லை. நமக்கு இருக்கிற டைம் நான் எப்பவுமே என்னோடய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேன். இருக்கிற எல்லா நேரமும் எனக்கு ரொம்ப கொண்டாட்டமான நேரம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்தது அந்த 10 வருஷம் கடந்தது. சரி, நான் யோசிச்சிருந்தேன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி நான் யோசித்தேன், நம்மளால் இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியுமான்னு யோசித்தேன். ஏன்னா நம்ம என்னவோ பேச போகிறோம், அது இங்கே பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில அப்படின்னு யோசித்தேன். பார்த்தா 10 வருஷம் தாண்டி வந்துட்டேன். அதுக்காக ஒரு வீடியோ கட் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். பரவாயில்லடா, நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது. அதான் நான் கேட்குற வந்தது, நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது இந்த 10 வருஷத்தில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எது வந்தாலும் ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க வச்சுட்டீங்க. ஸோ இது என்ன சொல்லுது, இது என்ன, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வருது இதில்? சப்டெக்ஸ்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று. ஸோ அது எங்கே போய் முடிஞ்சிருக்கு தெரியுங்களா? எங்கே? ஆப்போசிட்டில் சப்டெக்ஸ்ட் வச்சு நான் நினைக்காததுக்கெல்லாம் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சி சண்டை போகிற இடத்த வரைக்கும் போய் நின்று இருக்குது. ஆக்சுவலி சண்டை போடுறாங்களா? சண்டை போடுறாங்கன்னா இதுக்கு இந்த அர்த்தம், நீங்கள் இந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்காக தான் இந்த பேரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற இடத்துக்கு இப்போ நின்றுச்சு. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங் தான் அது. ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சவால்ன்றது செம்ம ஜாலியானதுன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் பண்ணுறது ஒன்று, ஆனால் மற்றவங்க பார்க்குறது ஒன்று. ஸோ அவங்களோட பார்வை தானே அதுக்குள்ளே போகும். ஸோ அது கொஞ்சம் இன்னெவிட்டபிள் ப்ராசஸ் அந்த மாதிரி. பட் யூஆர் ஹாப்பி அட் திஸ் பாயிண்ட்? செம்ம ஜாலி. ஆக்சுவலி நான் யோசிக்கலன்னு சொல்ல, நான் டார்கெட் பண்ணவே இல்லை. என்னுடைய டார்கெட் முழுக்கவே ஒர்க்கில் தான் இருந்தது. நம்ம இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறோம், இது மக்கள் அக்செப்ட் பண்ணவங்களா பண்ண மாட்டாங்களான்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருப்போம், படம் பண்ணுவோம், இல்லை படம் தயாரிப்போம்லாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் ப்ரொடியூசர் ஆகணும்னு யோசிச்சது கூட கிடையாது. ஆனால் எனக்கு சில கனவுகள் இருந்தது. ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணல, அது என்னுடைய கனவுன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்டது. அது இந்த 10 ஆண்டில் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் வெங்கட் பிரபு கிட்ட இருந்தப்போவோ இல்லை லிங்குசாமி கிட்ட இருந்தப்போவோ? லிங்குசாமி கிட்ட நான் ஒர்க் பண்ணல. அது என்னன்னா தப்பாக எழுதிட்டாங்க. அவர்கிட்ட நான் ட்ரை பண்ணேன். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? ஆமாம், விக்கிபீடியா பூரா, விக்கிபீடியாவில் அதுதான். விக்கிபீடியா இல்லை, இன்டர்வியூஸ்லேயும் அது இருக்கு. நான் ஒர்க் பண்ணல. நான் அவர்கிட்ட நான் வெங்கட் பிரபு சார் கிட்ட போயிட்டு நான் பேசினேன். அவர் ஒரு ஆல்பம் பண்ணார், அதுக்கு நான் ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக போனேன். அது முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னா, நீங்கள் லிங்குசாமி உங்களுக்கு தெரியும்ல, நான் அவர்கிட்ட நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சால் என்னை சேர்த்து விடுங்கன்னு நான் கேட்டேன். அப்புறம் அவர் படம் ஆரம்பிக்கிறப்போ நானே படம் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் என்கிட்ட ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணேன். அவ்வளோதான். ஓகே, அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா உங்களோட கனவுகளை பற்றி வெங்கட் பிரபு கிட்ட? இல்லை, என்ன மாதிரி படங்கள் பண்ணணும், என்ன மாதிரி, அதெல்லாம் அவர்கிட்ட இல்லை நான் பேசுனது இல்லை. நாங்கள் பொதுவாக சாரோட மூவி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். பெரிய டிஸ்கஷனே இருந்திருக்கு. சும்மா ஜாலியாக ஏதாவது பேசுவார், ஃபன்னாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, நான் இதை நோக்கி தான் போகிறேன் அப்படின்றது எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். மேபி என்னுடைய ஃப்ரெண்டு தினகர், ஜெயக்குமார் அண்ட் அனிதா, என்னுடைய மனைவி அனிதா, இவங்கள தான் தெரியும். இவங்களுக்கு மீறி யாருக்குமே தெரியாது நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும், சினிமாவிலாம் இதெல்லாம் பேச முடியாது, இவெல்லாம் படம் தானே பண்ண போகிறா, என்ன பண்ணுறோம் அப்படின்னு யாராவது எனக்கு நான் ரொம்ப பொலிட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் சில பேர் இது மாதிரி யோசிச்சிருக்கலாம். ஏன்னா சினிமான்றது எப்படியும் நம்ம பேச நினைக்கிற கருத்தை பேச விட தடுக்கிற அது ஒரு கமர்ஷியல் மீடியம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுதுனால. ஆனால் அதை மீறி நான் இதை பண்ணுவேன்றது ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். அது ஜெயக்குமார், அனிதா, தினகர், அந்த 3 பேருக்கு தெரியும். நீங்கள் உங்கள் மனைவி பேர் சொன்னோன்னா இது அந்த செலிப்ரேஷனுக்காவது கேக் வெட்டுவீங்களா? எந்த ஆனிவர்சரி அது மாதிரி ஏதாவது வந்தா? நிச்சயமா. ஆமாம், உங்களுக்கு நான் தான் வெட்ட மாட்டீங்க தெரியல. நான் இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி வேலைகள் செய்யணும்னு. நீங்கள் 2 படம் மென்ஷன் பண்ணலாம், அதுவே நீங்கள் அதுக்காகவே நீங்கள் இது பண்ணலாம். நான் கேக்னு சொல்லிட்டே இருக்கேன். பட் லாஸ்ட் இயர் ரைட்டர் அண்ட் சேத்துமா அந்த 2 படங்கள் ப்ரொடக்ஷன் அமேசிங் ஃபிலிம்ஸ். அது 2மே நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தானே? அதெல்லாம் நாங்கள் பயங்கரம் கொண்டாடுவோம், டைரக்டர் வச்சு சந்தோஷப்பட்டு. ஸோ 2 அமேசிங் டைரக்டர்ஸ் that you brought through. ஸோ இப்போ 2012 இருந்த ரஞ்சித்துக்கும் 2022 இருக்கிற ரஞ்சித்துக்கும் என்ன வித்தியாசம் ஆஸ் அ பர்சன்? தெரியல. 2012 இருக்கிற ரஞ்சித்துக்கு கொஞ்சம் பயம் இருந்தது.
இது ஒரு பொறுப்பு இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயம் விட பொறுப்பு. இது சரியாக கொண்டு போய் சேர்க்கணும்னு தோணுச்சு. லைக் வந்து நான் யோசிக்கிறத இப்போது அட்டகத்தியாக இருக்கட்டும், மெட்ராஸ் படமாக இருக்கட்டும், ஒரு கதை ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் பேசுகிறதுல ஒரு பெரிய பயம் இருந்தது. இது சொல்கிறது மூலமாக நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போகலான்னு இருந்தது. அப்படி கிடைக்காமவும் போயிருக்கு. நான் மீட் பண்ணது, பேசுனது எல்லாமே. அப்புறம் வந்து அந்த பயத்தை வென்றெடுக்கிறதுக்கான ஒரு ஒரு டைமு அதை வந்து நான் எதிர்பார்த்து காத்துட்டே இருப்பேன். அந்த ப்ரெஷர் வந்துடும் எனக்கு, டக்குன்னு அது வந்துடும். இதை பிரேக் பண்ணால் தான் அதை பண்ண முடியும்னு அந்த பிரேக் பண்ணுறதுக்கான டைம் வரப்போ நான் அதை பிரேக் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த பயம் என்னென்னா, ஒரு காமன் ஆடியன்ஸை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது. இங்கே இருக்கிற வணிக சந்தையை மீறி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லைக் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஐடியா வந்து நிறைய நல்ல படங்களை நிராகரித்தவர்கள் தான் அவங்க. அது மாரி தான் வெளியே வந்து நிறைய நல்ல படங்கள் ஜெயிச்சு நிறைய நல்ல இயக்குனர்கள் இன்றைக்கும் வந்து இருந்துகிட்டு இருக்கிறது வந்து, ஏன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரெகுலர் சினிமாவை பார்த்துட்டு அந்த சினிமா மாதிரியே விரும்பினவங்க தான். அவங்க புதுசாக ஒரு முயற்சியோ இல்லை வந்து சினிமாவையோ வந்து பெருசாக யாருமே வந்து ஆதரிச்சதாக இல்லை. ஆனால் அது மீறி ரிலீஸ் ஆகி தான் நிறைய இயக்குனர்கள் இருந்திருக்காங்க. அந்த பிரச்சனை எனக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை மீறி ஆடியன்ஸ்ன்னு ஒருத்தருங்க இருக்காங்களே, ஆடியன்ஸ் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, அவங்களுக்கான ஒரு லாங்குவேஜை நம்ம எப்படி வந்து நம்ம நினைக்கிறத வந்து பேச முடியும், இதை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா, அக்செப்ட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்கும், இந்த பயம் எனக்கு இருந்தது. அந்த பயத்தை ஃபஸ்ட்டு போக்குனதே வந்து அட்டகத்தி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி இட்ஸ் நாட் அ ரெகுலர் டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. அது வந்து ஒரு நான் லீனியராக பண்ணுது. அண்ட் வந்து அதில் வந்து கதாநாயகன் வெற்றி பெற மாட்டான், கதாநாயகன் பயப்படுவான், கதாநாயகன் அழுவான், கதாநாயகனுக்கு எல்லா காதல் தோல்விகளும் இருக்கும், கதாநாயகன் பின்னாடி வந்து வழிஞ்சு திரிய மாட்டாங்க அந்த படத்தில். அண்டு கதாநாயகனுக்கு துணை கதாபாத்திரங்கள் நல்ல தைரியமாக இருப்பாங்க அவனை விட. லைக் வந்து கதாநாயகனுக்கு துணையாக இருக்கிற காமெடியனாக நம்ம யாருமே அதில் போடல. லைக் சினிமா தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னை முழுக்க கைவிட்டுட்டு முழுக்க வந்து எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை மக்கள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு. அதுலேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராப்ளம் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தவர் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் ஒரு பெரிய ப்ரொடியூசரு, பெரிய ஆள் அவர். செகண்டு பார்த்த ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் நிறுவனம் இந்த தயாரிப்பாளரை தனியாக கூப்பிட்டு இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணாதீங்க, எடுத்த வரைக்கும் வந்து செலவு பண்ண வரைக்கும் காசு வந்து வீண் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தயாரிப்பாளர் மனநிலை என்னவா இருக்கும் பாருங்க. என்ன காரணம் கொடுத்து சொன்னாரா? காரணம் வந்து இந்த மாதிரி படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தவர் அது ஆரண்ய காண்டம் படம் மாதிரி இருக்குன்ட்டாரு. எனக்கு ரொம்ப இல்ல, நீங்க கிராமட்டிக்கலா தட் இஸ் சினிமா கிராமர் அந்த மாதிரி விஷயத்துல சொல்றீங்களா இல்ல தலித் விஷயங்கள? அது ரெண்டுமே இருக்கு. ஆமா ஆமா. ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, தயாரிப்பாளரே என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க 2 பேரும் சொன்னதை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம். அதுக்கப்புறம் அவருக்கு இந்த படத்து மேலே பெரிய ஆர்வமும் நம்பிக்கையும் இல்லாமல் அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ஏற்பாடு பண்ணி வெங்கட் பிரபு சாரை கூப்பிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் வந்து அவங்கெல்லாம் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட நெக்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட் ஆச்சு. இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஆக்சுவலி. ஸ்டுடியோ கிரீனில் 3 பேர் இந்த படம் வாங்கினதுக்கு மெயின் ரீசன், இங்கே ஒன்று வந்து சக்தி, இன்னொன்று வந்து பிரபு, அப்புறம் வந்து ஞானவேல் சார். 3 பேரும் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி அவங்க வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீனிங் வைக்கிறாங்க, ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டைரக்டரு அவங்களோட சர்க்கிளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு காட்டினாங்க. அதில் பாதி பேர் படம் ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவர்கிட்ட. ஜனவரியில் வாங்குகிறோம், மார்ச்சில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம், ஆனால் படம் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களாம். ஒரு சில பேர் வந்து அவர்கிட்ட பர்சனலாக ரிக்வெஸ்ட் பெஸ்ட்டு போயிருங்க, நீங்கள் எதுக்கு இந்த படத்தெல்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுறீங்க, இதை பண்ணாதீங்க, இது பண்ணால் ஸ்டுடியோன்னு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. லைக் அதில் வந்து படத்தோட சுவாரஸ்யமா, இல்லை படம் கையாளுற மொழியா, இல்லை படத்தோட பேக்ட்ராப்பா, இப்போ இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம். எடிட்டிங் ஆஃப் த ஃபிலிம் இது எல்லாமே சொல்லலாம். அப்போ வந்து அந்த படம் வந்து அப்புறம் நடித்த நடிகர்கள் யார், இப்போ படம் எடுக்கிறப்பவே யாரும் பெருசாக அதை கண்டுக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரின்னு சொல்லுவோம் நாங்கள், இல்லை வந்து சும்மா ரோட்டில் போகிறவங்களாம் நின்று நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு அட்மாஸ்பியருக்கு ஆள் கம்மியாக இருக்கும், அதனால் அவங்கள நிற்க வச்சு எடுத்துகிட்டு இருப்போம். செம்ம ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக. இப்போ அந்த படத்தை பார்க்குறப்போ வந்து ரெகுலரான ஒரு சினிமா ஃபார்மேட் இல்லை, ரெகுலரான கதாநாயகிகள் இல்லை, கதாநாயகன் அப்படி இல்லை. லைக் ஆனால் வந்து ஒரு லைஃபோட ஒரு சந்தோஷம் இருக்கும் அதில். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அப்பயும் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது ஜனவரியில் வாங்கி ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம். அந்த 7 மாதத்தில் எழுதுனது தான் சார்பட்டா பரம்பரை, அப்புறம் மஞ்சள் நிலம் சிகப்புன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன், அப்புறம் வந்து மெட்ராஸ் எழுதினேன்,
அது ரெண்டும் எடுத்துட்டேன், அது ஒரு படம் மட்டும் எடுக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போது அட்டகத்தி ரிலீஸ் ஆகுது, பெரிய ஹிட் ஆகுது. ஸோ அடுத்தது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா மெட்ராஸா சார்பேட்டை இது? இல்லை, நான் அது சார்பேட்டா பரம்பரை தான் சொன்னேன், இதுதான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார்பேட்டாவோட உலகம். ஆக்சுவலி மெட்ராஸுக்காக ஒர்க் பண்ண தான் அந்த பகுதியில் சுற்றிட்டு இருக்கிறப்போ சார்பேட்டா பரம்பரையோடைய எசன்ஸ் கிடச்சிது. சரி ஓகே, அது வந்து அதோட நியூஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் அதை தேடி போனால் அது ஒரு பெரிய உலகமாக இருந்தது. என்னடா இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஆச்சரியமாகிடுச்சு. அப்புறம் அதை எழுதிட்டேன், ஸ்கிரிப்டாகவே எழுதிட்டேன். அப்போது வந்து ஸ்டுடியோ கிரீனில் வந்து படம் பண்ணலான்னு கூப்பிட்டப்போ நான் வந்து இந்த கதை சொன்னேன். இந்த கதை சொல்கிறப்போ ஃபஸ்ட் லெவல் பிடிச்சிருந்தது. கார்த்தி சார்கிட்டே இந்த கதை சொன்னால் அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த டைமில் அவர் ஒரு 4 படம் வந்து கமிட் பண்ணி பண்ணிட்டு இருந்தார். இப்போ நான் படம் பண்ணோன்னா 1.5 வருஷம் அவருக்காக வெயிட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணோன்னா ஒரு சின்ன படம் திரும்ப வந்து அட்டகத்தி மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்படி ஜாலியாக பண்ணலான்னு சொன்னோடனே நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதினேன். மஞ்சள்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஆனால் கொஞ்சம் கான்ட்ரவர்சியானது ஒர்க். அந்த அந்த படத்தில் இப்போ அட்டகத்தி கொடுத்ததுனால ஒரு ஜாலி ஒரு படம் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடிஞ்சுன்னு நான் என்ன பண்ணேன், அதையும் கொஞ்சம் சீரியஸும் உள்ளே கொண்டு வந்தேன். கொண்டு வந்தேன்னு இந்த என்ன சொல்கிறது, ப்ரீ மேரிடு கப்புள் வந்து ஒரு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அதுதான் வந்து அந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன்னு. அதை வச்சு அந்த படத்தை வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய ஹோப் கிடைக்கல. இல்லை இந்த படம் ஏ சர்டிஃபிகேட்டாக போயிடும், நிறைய பிரச்சனை வந்து இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னோடனே வந்து நான் அப்புறம் யோசித்தேன், சரி ஓகே மெட்ராஸே போடணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் வந்து நான் திரும்பவும் வந்து எட்டுமே சொன்னேன். அவங்களுக்கு மெட்ராஸ் பிடிச்சிருந்தது. மஞ்சள் நீளம் சிகப்பு கொடுத்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குது இந்த படம், ஒரு ஆஃப்-பீட் மூவி மாதிரி மாறிடும். அப்போல்லாம் ஒரு டேர்ம் இருக்கும், ஆஃப்-பீட்டு அப்புறம் வந்து டார்க் அப்படின்னுவாங்க, டார்க்காக இருக்குதுன்னுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம மெட்ராஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது 2 பேருக்குமே. ஞானல் சாருக்கும் பிடிச்சிருந்தது, பிரபுக்கும் பிடிச்சிருந்தது. அப்புறம் சில ஆர்டிஸ்ட்டை மீட் பண்ணோம், பேசணும். சில பேருக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, சில பேர் தயங்கினாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரில. அதுக்கப்புறம் கார்த்தி சார் ஒரு முறை அவருக்கு படிக்கிறதுக்காக கொடுத்தோம், ஒப்பீனியனுக்காக. அவர் ஒரு கமர்ஷியல் ஆக்டரில், நீங்கள் என்ன தான் பிரச்சனை இருக்குது தெரியல, ஏன் வேணான்றாங்க தெரியல. அவர் படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால நானே பண்ணுறேன்னு சொன்னார். ஆக்சுவலி சார்பேட்டா பரம்பரை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவர் நானே பண்ணேன். சரி ஓகே அவரே பண்ணிட்டோம், இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான் மெட்ராஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு அகெயின் 2012க்கு போகலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ரஞ்சித் ஒரு ஆத்திகர், இன்னைக்கு நீங்கள் ஒரு புத்திசம் ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ நாத்திகர், அவர் ரொம்ப நாத்திகர், அவர் ரொம்ப நாத்திகர். ஆமாம், சாரி நாத்திகர், நாத்திகர்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் ஒய்ஃப்க்கு உங்களுக்கு நிறைய சண்டை வரும். நான் என்னுடைய 12th படிக்கிறதுல நான் 12th முடிச்சுட்டு என்னுடைய ஒரு 19வது வயதுலேருந்து நான் வந்து நாத்திகராக இருக்கிறேன். ஏதோ ஒரு பிளேயோ ஏதோ பார்த்துட்டு, இல்லை நீங்கள் ஸ்டேஜ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இல்லை நான் வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ், நான் நாத்திகனாக மாறுறதுன்னு சொல்கிறது. அது என்னோடய லைஃப் டைமில் நானே வந்து அப்ளை பண்ணி பண்ணது. எங்கள் தாத்தா ஒரு ஏத்திஸ்ட்டு, அவர் வந்து பெரியாரிஸ்டாக இருந்தார். அவர் வந்து தொடர்ந்து இந்த கடவுள் மதங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பார். அப்போது எங்கள் தாத்தாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவர் ஏன் இது சொல்கிறாருன்னு அவர் அப்படி யோசிக்க ஆரம்பித்து தான் நான் நாத்திகம் சைடில் வந்தேன். ஸோ அந்த நாத்திகத்திலிருந்து இப்போ நீங்கள் தம்மம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி புத்திஸ்டாக மாறி இருக்கீங்க. இந்த ஜேர்னியை பற்றி கொஞ்சம் பேசுகிறீங்களா? இது ஒரு பொலிட்டிக்கலான ஜேர்னி தான், லேர்னிங்கில் வர்றது தான். லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது லேர்னிங் தான். பொதுவாக வந்து இப்போ நான் அடிப்படையில் வந்து ஒரு நாத்திகவாதி. ஒரு நாத்திகவாதியாக இருக்கிறப்போ வந்து மக்கள் பொதுவாக நாத்திகத்தை விரும்புகிறாங்களா அப்படின்னா வந்து மக்களுக்கு ஒரு ஆன்ம பலம் தேவைப்படுது. லைக் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் இதை பற்றி தான் தொடர்ந்து பேசுகிறார். புத்தரா கார்ல் மார்க்ஸான்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டில் மெயினாக பேசுகிறது வந்து உள்ளடக்கத்தை பற்றி பேசுகிறார், மக்களுடைய உள்ளடக்கத்தை. இப்போ வந்து சுதந்திரம் கிடச்சிருச்சு, சகோதரத்துவம் வேணும்னா ஓகேங்களா, சுதந்திரம் வந்து ஒரு சமத்துவத்தை நம்மளால் பவர் மூலமாக அப்ளை பண்ணிடலாம். நம்ம எல்லோரும் வந்து சமத்துவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பவர் கிடைக்கிறப்போ அந்த பவர் மூலமாக நம்ம வந்து சொல்லிடலாம். லைக் தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் புக்கில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணலாம், மக்கள் வீட்டு முன்னாடி ஒட்டலாம், இல்லை அவங்கக்கிட்டே வந்து சொல்லி மிரட்டலாம் நம்மலாம் ஈக்குவல்னு சொல்லிட்டு. அதை அவன் ஃபாலோ பண்ணணும்ல. அந்த ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வந்து மனது மைண்டு தீர்மானிக்கிறது, மனது தான் தீர்மானிக்கிறது. அப்போ மனது வந்து ஆல்ரெடி நம்ம சம் ரிச்சுவல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கட்டுப்பட்டுருக்குறோம். இங்கே வந்து ஒரு லா இருக்குது, அந்த லா எழுதப்படாத ஒரு விதி, அது வந்து நம்முடைய சடங்கு தான். அந்த சடங்கை நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ வந்து அந்த சடங்குக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து உருவாக்கணும். அது மனதுக்குள்ளே இருக்குது. அந்த மனது தூய்மை அடைவதற்கு மனதோட உள்ளடக்கத்தை வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்கணும்.
அதுக்கு வந்து ரிலீஜியஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து தன்னுடைய புத்தரா கார்ல் மார்க்ஸை வந்து அவர் வந்து பேசுகிறார். இது நான் ரொம்ப லேட்டராக தான் நான் படிக்கிறேன். லைக் எனக்குமே பிரச்சனை இருந்தது, ரிலீஜியஸ் எப்படி வந்து மக்களை வந்து என்ன சொல்கிறது, அடக்குமுறைக்கு எதிராக வந்து வைக்கும். அது வந்து எப்படின்னா வந்து இப்போது லெனின் வந்து பேசியிருப்பார். என்னென்னா வந்து அரசும் மதமும் வந்து இன்டர்லிங்க்டு, அது ரெண்டும் ஒன்று. அரசு அப்படின்றது வந்து மதத்தை வச்சு தான் மக்களை வந்து அடிமைப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ எனக்கு அந்த கருத்தை படிக்கிறப்போ அது மேலே எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. மார்க்ஸை படிக்கிறப்போ அதில் எனக்கு ஆர்வம் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் ஒரு ஏத்திஸ்ட் தான். இப்போ மார்க்ஸ் வந்து மதம் ஒரு அபின்னு சொல்லியிருப்பார். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் அடிப்படையில் வந்து ஒரு அம்பேத்கர்வாதியாக அம்பேத்கரை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறப்போ, அம்பேத்கர் வந்து தொடர்ந்து ஏன் பௌத்த மதத்தை இப்போ இவ்வளோ மதங்கள் இருக்கிறப்போ ஏன் பௌத்தத்தை வந்து முன்னிலைப்படுத்தினார்? அப்போ பௌத்தம் வந்து அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏன் நம்ம வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்ற ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ புத்தரா கார்ல் மார்க்ஸை தான் நான் ஃபஸ்ட்டு படித்தது. அதுக்கு முன்னாடி அவருடைய புத்தகங்கள் வேறு எல்லாம், இப்போது ஜாதிக்கு எதிரான மனநிலை, இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் இன் இந்தியா, நிறைய அவருடைய புத்தகங்கள் இருக்குது. முழு விடுதலைக்கான வழி, இதெல்லாம் நான் படிக்கிறப்போ வந்து எனக்கு அதை பற்றி ஒரு முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஜாதி எதிர்ப்பை பற்றி, ஜாதி அழித்தொழிப்பை பற்றி. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அந்த ஸ்டாண்ட் இருந்தது. அப்போ ஆனால் வந்து மதம் ஒரு எளிய மனிதர்களுக்கு எவ்வளோ அவசியமானது, அத்தியாவசியமானது, அது வந்து என்ன ரோல் பண்ணுது அப்படின்றத வந்து நான் வந்து அவர்கிட்ட இருந்து தான் வந்து கற்றுக்கிறேன் நான். ஒரு ரிலீஜியஸ் வந்து அவங்கள என்ன மாதிரி மன தூய்மை அடைய வைக்குது. இப்போ அதன் மூலமாக அவங்க வந்து என்ன விஷயங்களை வந்து அடைய முடியும் அப்படின்னா, இதில் வந்து பாசிபிலிட்டிஸும் இருக்குது, நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குதுன்னு. உலக அளவில் வந்து மதங்கள் நிறைய நெகட்டிவான விஷயங்களை ரொம்ப என்ன சொல்கிறது, தீவிரத்தன்மையை வந்து உண்டாக்கியிருக்கு. ஆனால் இவர் பேசுகிற இந்த மதம் இந்த கான்டெஸ்ட்டில் லைக் இந்தியாவில் எவ்வளவு அவசியமாக தேவைப்படுதுன்றதை நம்ம வந்து நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரஃபாக எந்த வருஷம் இந்த புத்திசம் படிச்சது? இது வந்து ஆரம்பிச்சது ட்ராவல். இது வந்து கிட்டத்தட்ட வந்து நான் இல்லை, நீங்கள் முதல்ல இந்த அனஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அதெல்லாம் படிச்சு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த புக் வந்து உங்ககிட்ட எப்போ வந்து இப்போ இது வந்து நான் முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுங்களேன். அப்பப்போ படிப்பேன், எடுத்து வச்சுருவேன். எனக்கு சில கருத்து முரண் இருக்கும், சரி ஓகே. ஆனால் புத்தரா கார்ல் மார்க்ஸாக படிக்கிறப்போ இது வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது தான். புத்தரா கார்ல் மார்க்ஸாக படிக்கிறப்போ வந்து ரெண்டுத்தையும் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பார். எனக்கு வந்து அம்பேத்கர் வைத்த வாதம் வந்து ரொம்ப சரியாக பட்டது. அப்போ வந்து ஒரு சகோதரத்துவம் எது உருவாக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த சகோதரத்துவம் வந்து இப்போது சமத்துவம், நம்ம எல்லாரும் சமத்துவம்ன்றத ஒரு அரசால் தீர்மானிக்க முடியும், அரசால் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அரசு என்ன சொல்லுதோ மக்கள் வந்து அதை கட்டளையாக கீழ்ப்படைய முடியும். நம்ம எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு ஒரு பவர் கிடச்சிட்டா, சுதந்திரம் கிடச்சிருச்சு, நம்ம வந்து சமத்துவத்தை வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் சகோதரத்துவம் எப்படி உருவாகும்? அந்த சகோதரத்துவம் உருவாவதற்கு நம்ம எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருக்குவதற்கு வந்து மனதை பற்றி, மனதோட உள்ளடக்கத்தை பற்றி, இதை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பழகி கொண்டிருக்கிற அந்த ரிச்சுவல்லேருந்து மாற்றி அமைக்கிறத பற்றி ஒரு சரியான முடிவை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற தத்துவங்கள் வந்து நம்முடைய சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துதா அப்படின்னா இல்லை. இங்கே நிறைய டிவைட் இருக்குது. அப்போது சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு ரிலீஜியஸாக புத்தா இருக்குது. புத்தா வந்து அவருடைய காலகட்டத்தில் இங்கே இருக்கிற வர்க்க போராட்டத்தை எதிர்த்து, இங்கே இருக்கிற சாதிய படிநிலையை எதிர்த்து ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணி, இங்கே இருக்கிற இந்த சவர்ணா சிஸ்டத்துக்கு எதிராக வந்து ஃபைட் பண்ண ஃபஸ்ட்டு லீடர்னால் வந்து புத்தாவை தான் நம்ம வந்து சொல்லலாம். புத்தா அதுக்கு எதிரான தத்துவங்களை உருவாக்கியிருக்காரு. அவர் தான் வந்து நீங்கள் புத்தாண்டிசமா படிக்கிறப்பவே தெரியும், ஒரு கடவுள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அத்தியாயம் இருக்கும். அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார், கடவுள் காணப்படவும் இல்லை, அறியப்படவும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அப்புறம் வந்து இந்த உலகம் பரிணமித்திருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் வந்து காஸ் அண்ட் எஃபெக்டை பற்றி பேசியிருப்பார். காரண காரியம் அப்படின்னு சொல்லிட்டு வினை எதிர்வினை, இப்போ ஒரு வினையால் தான் இன்னொரு வினை நடக்குது அப்படின்றது, அந்த காஸ் அண்ட் எஃபெக்டில் தான் இந்த உலகம் வந்து பரிணமித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போது அம்பேத்கர் இந்த டெக்ஸ்ட்டை எழுதுறாருன்னா எதுக்காக எழுதணும்? இப்போ அவர் எழுதுனது எப்படின்னா வந்து ஒரு டிஃபைன் பண்ணி புத்தாண்டிஸ் தம்மான்னு, புத்தரின் தம்ம போதனைகள் தான் அவருடைய அறம். புத்தர் என்ன விரும்பிய அறம் என்ன, அதுதான் அந்த புத்தகத்தோடைய. அப்போ புத்தர் விரும்பியது என்னன்றதை வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, அப்போ இதெல்லாம் எனக்கு படிக்கிறப்போ வந்து ரெலவெண்ட்டாக இருந்தது. லைக் வந்து என்னால் வந்து புத்தா கூட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு தோணுச்சு. அண்டு ஒரு சயின்ஸாக இருந்தது.
இந்த உலகத்தை வந்து சயின்ஸாக அணுகிற ஒரு மதமாக வந்து புத்தம் இருந்தது. அண்டு வந்து எனக்கு மதம் வேணுமா வேணாமா அப்படின்றத விட மக்களுக்கு இங்கே இருக்கிற மக்கள் விரும்புகிற ஒரு இடத்த நோக்கி நகரணுன்னு எல்லாரும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினைகளை, அவங்களுக்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நொறுக்கி அவங்க எல்லாரும் ஒன்று சேருவதற்கு இந்த மதம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. அது வந்து பாபா சாஹிப்போட அவருடைய வரிகளில், அவருடைய எழுத்துக்களோட சிந்தனைகளில் அது வாசிக்கிறப்போ ரொம்ப சரியாக இருந்தது. அது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சரியானதா அப்படின்னா அதில் சில கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இங்கே இருக்கிற மதங்கள் வந்து இன்இக்வாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு மதமாக அடிப்படைவாதமாக இருக்கிறப்போ அதுக்கு கவுண்டராக ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறார். இப்போது லைக் பெரியார் கூட என்னன்னா வந்து நாத்திகத்தை பற்றி பேசியிருக்காரு. மதத்தை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, கடவுளை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா ஓகே, அவங்க விரும்பல ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னா அடுத்தது என்ன அவங்க பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை நோக்கி நம்ம அந்த அது அவங்க எடுத்து அதுக்கு அடுத்து அவங்க பண்ண வேண்டியது எது அப்படின்ற ஒரு பாதையை ஆல்டர்னேட்டிவ் ஒரு கல்ச்சரை வந்து திறந்து விட்டவர் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர். அதுதான் வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் அந்த எதிர் கலாச்சார பண்பாடு தான் பௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல வந்து அதை கண்டடைகிறேன். அந்த கண்டடைகிறது மூலமாக எனக்கு சில என்ன சொல்கிறது உணர்வெழுச்சிகள் தோன்றி அதை கலையாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜ் வருது. அது மூலமாக தான் வந்து தம்மம் இருக்குது. சார்பட்டா பரம்பரை அந்த அந்த ப்ராக்டிஸில் உருவானது தான். அந்த தம்மம் அதில் தான் உருவாச்சு. நட்சத்திரம் நகர்கிறது அதில் தான் உருவாச்சு. லெட்ஸ் சி இதுக்கப்புறம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஆல்ரெடி சமத்துவம் தானே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வரும்போதே சமத்துவம் தான் பேசிகிட்டு இருந்தீங்க. இது அதுக்கு இந்த பௌத்தம் என்ன கூடி உங்களுக்கு இல்லை, இது என்னன்னா நிறுவனம் மயமாக்கப்பட்ட ஒரு இடமா இதை மாற்றுறது மூலமாக லைக் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது மூலமாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு நான் சொல்கிறேன். ஒரு அமைப்பு மேலே ஒரு மக்களுக்கு நம்பிக்கை வரணும்ல. ஒரு அமைப்பை எதை முன்னிறுத்து நம்ம வந்து கட்ட போகிறோம், இது ரொம்ப முக்கியமானது. இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து அவருடைய ஃபிலாசபி மூலமாக அவர் அந்த ஃபிலாசபி மூலமாக ஒரு அமைப்பை வந்து உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. அதுதான் வந்து பௌத்தம். இந்த பௌத்த அமைப்பில் எல்லாரும் உள்ளே வரப்போ தங்களுடைய அடையாளங்களை விட்டு நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்ற இடத்துல பௌத்தர்களாக மாறணுன்றதை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எல்லா மதத்துலேயும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள வந்து தனித்த அடையாளங்கள்னு ஒன்று இருக்குதுல்ல. நீ வேற நான் இந்த மதத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் நீ வந்து இதுதான், நீ இதுதான் அப்படின்னு இருக்குதுல்ல. அது எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு இதுக்குள்ளே வரப்போ எல்லாருக்கும் ஒரே அடையாளமாக மாற்றணும், எல்லாருமே பௌத்தர்கள் அப்படின்றப்போ இதில் ஈக்குவாலிட்டி இருக்குது அண்ட் வந்து சகோதரத்துவம் இருக்குது, சுதந்திரம் இருக்குது, எல்லாருமே வந்து உள்ளே வரலாம். அண்டு மோஸ்ட் முக்கியமான திங் என்னென்னா அறிவியல் படி நம்ம எல்லாரும் வந்து ஈக்குவலானவர்கள் அப்படின்ற பேசுகிறது வந்து ரொம்ப சரியாக இருந்தது அப்படின்னு. அதில் மெயினே வந்து உன்னை காப்பாற்ற அம்பேத்கரை நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். உன்னை காப்பாற்ற எந்த மெசேஜும் வரப்போகிறது இல்லை, நீ அவங்களுக்காக காத்துட்ருக்காது, உனக்கு நீயே ஒளியாயிரு அப்படின்றதே வந்து புத்தாவிலேருந்து தான் அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ரொம்ப அறிவியலுக்கு நெருக்கமான யதார்த்தமான உண்மைகளை வந்து உண்மையாக பேசுகிறது இருக்குல்ல, அது வந்து பௌத்தம் என்ற அமைப்புக்குள்ளே தத்துவத்துக்குள்ளே இருக்கிறதுனால இது மக்களுக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்கிறாங்கல்ல, இப்போ அது வந்து அவங்களுக்கு ஒன்று என்ன தருதுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அறிவியல் பூர்வமான தத்துவங்களை பேசுகிற இது வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து நம்புகிறோம். ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை கேட்குறேன். தம்மம் அந்த ஆந்தாலஜி, விக்டிம் ஆந்தாலஜிலேயே ரொம்ப சிறந்த படம். அதில் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே அந்த வயக்காட்டில் நீங்கள் ஒரு புத்தரோட சிலையை வைக்கிறீங்க. அதை பற்றி ரெண்டு மூணு லைன்ஸ் வேறு இருக்குது. இப்போது அதை எடுத்துட்டா அப்பயும் நீங்கள் சொல்ல வர வேண்டியது அப்படியே கன்வே ஆகிடும்ல. லைக் நீங்கள் அந்த சிலை இருக்குது, ஸோ நம்ம டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறோம். பட் அந்த சிலை இல்லைனாலும், அந்த பொண்ணு அந்த சிலை மேலே ஏறி நிற்கலைனாலும் எப்படியாவது நீங்கள் வந்து டயலாக் வழியாவோ இல்லை காட்சி அமைப்பு வழியாவோ அதே மெசேஜை நீங்கள் வந்து காமிச்சிருக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சிலை வைக்கிறதுனால என்ன ஆகுது, சிலை வைக்காததுனால என்ன ஆகுது? இல்லை என்னென்னா சிலை வைக்காததுனால இப்போ ஒரு பொது கருத்தாக மாறிடுது. அது இப்போ எல்லாம் சிலை வச்சா சிலை வைக்கலன்னா ஒரு பொது கருத்து, அது யாருனாலும் அதை பேசலாம். நீங்கள் ஒரு இப்போ நல்லவர்கள் கெட்டவர்கள்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குல்ல, நல்லவர்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு விவசாயி வந்து தான் வளர்க்குற ஆட்டுக்குட்டிக்கு கால் உடஞ்சிச்சின்னு வச்சிங்களேன், அது ரொம்ப பாசமாக அந்த காலை கட்டுவார். ஆனால் அவரே தான் வளர்க்குற ஒரு
புல்லை இல்லை வந்து பயிரை மற்ற ஆடோ மாடோ வந்து மேயிறப்ப என்ன பண்ணுவார், கழுத்திக்கு அடிப்பார். ஓகேவா? இப்போ இது இருக்குதுல்ல, அப்போது அவருக்குள்ள எல்லா குரோதமும் இருக்குது. ஆனால் அந்த ஆட்டை வந்து அவர் பார்க்குறது இது வந்து எல்லாருமே பண்ணலாம். அது வந்து ஒரு பொதுவானது அப்படின்றது வந்து நம்ம வந்து வைக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணநலன் இருக்குது. இப்போ ஒரு டைரக்டர் வந்து இப்போ இது வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஒரு ஒரு டைரக்டரை நம்ம எப்படி வேல்யூ பண்ணுறோம், அவன் நல்ல கருத்து சொல்கிறாருப்பா, அவர் படம் வந்து நல்ல விஷயங்கள் பேசுதுப்பா, யாருனாலும் இதை பேசலான்றேன். இது வந்து அதில் அவங்க வந்து கம்யூனிஸ்ட்டு தான் இதை பேசணும், இல்லை அம்பேத்கரிஸ்ட் தான் இதை பேசணும், இல்லை பெரியாரிஸ்ட்டு தான் இதை பேசணும்னு கிடையாது. ஆனால் ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு விஷயத்த பேசுகிறாருன்னா எதை மையமாக வச்சு பேசுவார், தன்னுடைய பெரியாரிய தத்துவங்களை வந்து மையப்படுத்தி ஒரு விஷயத்த பேசுகிறப்போ, அப்போது இதன் வாயிலாக இதை சொல்கிறப்போ, இப்போ நம்ம இதை ரீச் பண்ணுறது மூலமாக இதை நம்மளால் வந்து பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கு ஒரு சிம்பிள் நமக்கு வந்து தேவை. தத்துவத்தின் வழியாக, ஒரு தத்துவ அடையாளத்தின் வழியாக நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படி தான் கம்யூனிசம் வந்து இன்றைக்கி தாய் மக்சிம் நாவல் நீங்கள் படிக்கிறப்போ அதில் வந்து கம்யூனிஸ்ட்களை பற்றி அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. தொழிலாளர்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் கம்யூனிஸ்ட் தத்துவங்களும் வந்து சித்தாந்தங்களும் பற்றி அங்கே பேசுகிறாங்கன்னா, அந்த நாவலின் வழியாக தத்துவங்களை மக்கள்கிட்ட நம்பணும், அந்த தத்துவங்களை மக்கள் நம்புறது மூலமாக தத்துவங்களை நோக்கி மக்கள் வருவாங்க. அப்போ கம்யூனிசத்தை வந்து உயர்த்தி பிடிப்பார்கள். அதன் மூலம் நம்ம வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மக்சிம் கார்கி வந்து நம்புகிறார். அப்படி தான் எல்லா படைப்பாளிகளும் நம்புகிறாங்க. இப்போ நான் விரும்புகிற இந்த தத்துவத்தின் வாயிலாக இந்த கதையை நான் வந்து நிகழ்த்துகிறப்போ இந்த தத்துவத்தின் மீது ஒரு கவனம் உண்டாகிறது நான் விரும்புகிறேன். நான் அந்த கவனத்தின் மூலமாக ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணுறேன். அந்த தத்துவம் கவனம் பெறுவதுக்கான ஒரு வாய்ப்பை நான் இது மூலமாக பயன்படுத்திக்கிறேன். அண்டு இந்த தத்துவம் இது தான் சொல்லுது. இப்போ நீங்கள் இந்த தத்துவத்தை எடுத்துட்டிங்கன்னா கம்யூனிசமும் இது தான் சொல்லும், பெரியாரிசமும் இது தான் சொல்லும், எல்லாமே இது தான் சொல்ல போகுது. ஆனால் நான் எந்த தத்துவத்தின் வாயிலாக இதை சொல்ல விரும்புகிறேன்றது ஒரு படைப்பாளனா நான் வந்து டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது நான் புத்தா அப்படின்ற தத்துவத்தை நான் வந்து இதன் வாயிலாக அதோட என்ன சொல்கிறது, ஒரு வெறும் வேர்பலாக மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உணரக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு பொருளாக வச்சு அது மூலமாக அந்த தத்துவத்தை அந்த கதைகள் மூலமாக நிகழ்த்தி காட்டி அப்போ மக்களுக்கு வந்து நான் அதை காட்ட வேண்டியது, ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் வந்து என்னென்னா ரொம்ப சைக்காலஜிக்கலாகவும் ஒரு வேலை நடக்குது, நேரடியாகவும் ஒரு வேலை நடக்குது, அவ்வளோதான். ஸோ அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம எல்லாருமே போகிற இடம் ஒன்று தான், ஆனால் ரஞ்சித் ஆகிய நான் இந்த வழியில் போகிறேன், அதை காமிக்கிறதுக்காக நீங்கள் அந்த சிலையை வைக்கிறீங்க. தட் இஸ் யுவர் சிம்பாலிசம். அப்படி இல்லை, எல்லாரும் விரும்புகிறாங்க, ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஸ்டைலில் விரும்புகிறாங்க. ஆனால் புத்தா வந்து விரும்புகிறது வந்து எனக்கு ரொம்ப சரியாக இருக்குது. அதை நான் இப்படி காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாத்வே, அவருடைய வழி. புத்தா வந்து கம்பேஷன் பற்றி பேசுகிறாரு, வன்முறையை பற்றி பேசுகிறாரு, எல்லாத்த பற்றியும் பேசுகிறாரு. அது நமக்கு என்ன நிலை உருவாக்கணும் அப்படின்றது தான் அந்த படத்தில் நம்ம வந்து பேசுகிறோம். நான் இது ஒரு எதிர்கேள்வியாக கேட்கல, சும்மா ஒரு நம்ம பேசுகிறதோட ஒரு கண்டினியூஷனாக பார்க்குறேன். இப்போ நீங்கள் சிம்பிள் வைக்கிறீங்க, சில பேர் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து புத்திசம் வழியாக இதை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. சில பேர் வந்து ஒரு வாய்க்காட்டில் ஒரு புத்தர் சிலை இருக்குதுன்னு நினச்சி போகிறாங்க. எல்லாரும் பார்க்குற விதத்தை தானே இருக்குது. இப்போ நீங்கள் கபாலி ஓப்பன் பண்ணுற விதம் வந்து ரஜினிகாந்தை வந்து நீங்கள் ஜெயில் வழியாக காமிக்கிறீங்க, அவர் வந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த புத்தகம் படிக்கிறதுனால அவரை நீங்கள் இப்படி ஒரு தலித்துன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு உலக சினிமான்னு இங்கே ஒரு புக் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒரு புக் இருக்குது, நான் இதை படிக்கிறேன். எனக்கு சினிமாலாம் ஆசையே கிடையாது, பட் இந்த புக்கில் ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு படிக்கிறேன். அப்படியும் இருக்கலாம்ல, லைக் ரஜினி அப்படி இல்லைல்ல, இது அப்படி சொல்லவே முடியாது. நான் இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் கிரியேட்டிவ் அப்படின்றது வந்து பயங்கர முக்கியமானதுன்னு வச்சுங்களேன். நான் ஒரு படைப்பாளனா ஒரு காட்சியை ஒரு ஃப்ரேம் நான் ஏன் உருவாக்கணும், நான் ஒரு ஃப்ரேமில் ஒரு கேன்வாஸில் நான் ஏன் உங்களை வந்து உட்கார வைக்கணும், நான் நிற்க வைக்கலாம், ஏன் எது மீது சாய வைக்கணும், இது எல்லாமே நான் டிசைட் பண்ணுறது. அப்போ எனக்கு எதெல்லாம் வந்து நான் எங்கேருந்தெல்லாம் அப்சர்வ் பண்ணணும், எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே என் மண்டையில் இருக்குது. லைக் நான் வந்து நான் அப்சர்வ் பண்ணதை என்னுடைய கலையின் வழியாக ஒருத்தருக்கு வந்து நான் சொல்லி காட்டணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் ஒருத்தருக்கு வந்து இதை வந்து எக்ஸிபிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ எக்ஸிபிட் பண்ணுறப்போ எனக்கு என்ன தேவையோ அந்த கேன்வாஸில் எனக்கு எது பரிச்சயமானதோ எதெல்லாம் எனக்கு தேவையோ அதை நான் உருவாக்குறேன். அது உருவாக்கிட்டு தான் நான் வந்து காட்ட
காட்டுறேன். அப்போ அந்த உருவாக்குறதுக்கும் நான் ஒரு கலரை வைக்கிறேன்னா அந்த கலருக்கும் எனக்குமான உறவே பயங்கரமானது. அதை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்ல முடியாது. அந்த கலர் இப்போ நான் ஒரு ரோட்டில் நடந்து போகிறேன்னா பல வண்ணங்கள் பல வாரி செதறி கிடக்குது. எனக்கு எதுக்கு அந்த எல்லோ மட்டும் பிடிச்சிருக்கணும்? அது ஏன் என்னை கனெக்ட் பண்ணணும்? அப்போ அது ஏன் என் கூடவே தொடரணும்? ஏன் எனக்குள்ளேயே இருக்கணும்? அப்போ நான் வரைகிறப்ப ஏன் அந்த கலர் வெளியே வரணும்? அப்போ அந்த கலருக்கும் எனக்குமான ஒரு உறவு இருக்குல்ல, அந்த உறவு ரொம்ப சாதாரணமானது கிடையாது. அதனால தான் ஒரு ஆர்டிஸ்ட் கையில் ஒரு பொருள் வச்சுருக்கான்னா அது ரொம்ப சாதாரணமானது கிடையாது. அது சும்மா நம்ம கொடுத்துட முடியாது என்னால் பொறுத்த வரைக்கும். அப்போ அவன் என்ன படிக்கணும், என்ன காட்டணுன்றதே நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இதன் மூலமாக நான் ஒரு குறிப்பு உணர்த்துறேன். நான் அப்படி தான் நான் இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறேன். இப்போது இதுக்கு கான்ட்ராஸ்டாக நீங்கள் காலால் என்ன பண்ணுறீங்கன்னா, நானா பாடேக்கர் ரஜினிகாந்த் வீட்டுக்கு வரும்போது அவர் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறார். ஸோ அது ஒரு ரெக்கக்னைசபிள் சிம்பிள். பிகாஸ் அது இன்றைக்கும் நடக்கிற ஒரு ப்ராக்டிஸ். பிகாஸ் சில வீடுகளில் தண்ணி சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஒரு சிம்பாலிசம் வச்சுருக்கலாம்ல, அதில் டைரெக்டாக காமிக்கிறீங்க. அது ப்ராக்டிஸ். ஓகே, சரி, ப்ராக்டிஸ். இந்த சிம்பாலிசம் வழியாக காமிக்கிறீங்க, அங்கே ப்ராக்டிஸ். ஆமாம், ப்ராக்டிஸ். நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் என்னவா இருக்கிறாங்கன்றத நம்ம இப்போ நான் அதை வேறு எப்படி காட்டுறதுன்னெலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு. ரொம்ப சிம்பிளாக இப்போ என் வீட்டில் உட்கார திணையில் உட்காந்து எங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு தண்ணி குடிக்கிறப்போ வாங்கி குடிக்காமல் போனால் நார்மலான ஒரு விவசாயி தான் அவர் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அதனால் இது ஒரு ப்ராக்டிஸ். நான் டே டு டே லைஃப்பில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். அது அங்கே வருது. அதனால் அந்த ப்ராக்டிஸை இயல்பாக நடக்கிறது நான் அப்படியே காட்டுறேன். அண்ட் அதே நேரத்தில் எதை நான் குறிப்பால் உணர்த்தணுமோ அதை எனக்கு கலை கற்றுக் கொடுத்த ஒரு மெத்தட் இருக்குதுல்ல, அந்த மெத்தடின் வழியாக சிலதை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆக்சுவலி ஐ லைக் த வேர்ட் கேன்வஸ். பிகாஸ் நீங்கள் முதல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் மெட்ராஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒன்று சொன்னீங்க, எங்கேயாவது பார்க்குறப்போ பேசுகிறப்போ திடீர்னு வரும் ஸ்டோரி. ஐ டோன்ட் ரைட் ஃபார் த சேக் ஆஃப் ரைட்டிங். ஏதாவது ஒரு இடத்துல ஐ கெட் அ ஸ்ட்ரோக் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போவும் அப்படி தானா? நீங்கள் நான் இந்த புத்தகத்தை படிக்கிறேன், அதில் இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை வச்சுட்டு அதை கருவாக வச்சுட்டு ஒரு கதை, அந்த மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். நான் சோபா சக்தியோட ஒரு நாவல் இம்மா கொரில்லாவான்னு எனக்கு தெரில. நான் படிச்சுட்டே இருக்கிறப்போ அதில் ஒரு வெளியிடக்கடை அந்த ப்ரிசன் ஃபைட் நடக்கும், ஒரு கலவரம் நடக்கும். அதிலேருந்து தப்பிப்பாங்க மணின்னு நினைக்கிறேன், குட்டி மணின்னு சொல்லிட்டு ஒரு ஆற்றுல குதித்து தப்பிக்கிறப்போ ஒரு வார்த்தை வரும், மீன் பாடுகிறது கேட்க முடியுதான்னு கேட்பான். அந்த மீன் இன்னி வரைக்கும் பாடிட்டு இருக்குது, நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். இப்படி தான் நான் என்னுடைய கரு சுமந்துட்டு இருப்பேன். அந்த மீன் பாடுறத லைக் அதுதான் தமமில் அந்த மீன் உள்ளே இருக்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஜெர்மன் ஸ்கிரிப்ட் எழுதுனேன், அதை எடுக்கல. அதில் ஒரு மீன் இருக்கும், மீன் படம் ஃபுல்லாக கேரக்டராகவே இருக்கும். லைக் எனக்கு மீன் அதுவாக தான் தெரியுது. ஒரு விடுதலையோடைய ஒரு உணர்வு அது. ஒரு விடுதலை அடைஞ்சவன் ஒரு மீன் பாடுற சத்தத்தை கேட்க முடியும்னு ஒரு கலைஞன் சொல்கிறான்ல, ஒரு ரைட்டர் எழுதுகிறான்ல, அந்த வார்த்தை எனக்குள்ளே உண்டாக்குன பரவச நிலை இருக்குல்ல, இன்றைக்கி வரைக்கும் நான் அதை என்னுடைய படைப்புகளை தேடிகிட்டே இருக்கிறேன். எந்த இடத்துல இந்த மீனை பாட வைக்க முடியும், எந்த இடத்துல இந்த மீனை காட்ட முடியும். இதுதான் நான் என்னுடைய ஒர்க்கை நான் கண்டடைகிறது. இதுதான் இப்போ நான் அந்த பெயிண்டிங் இப்போ மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அந்த செவுத்தில் வரையுதுன்றது நான் பெயிண்ட் பண்ணுறப்போ நான் நேரடியாக பார்த்த சந்தித்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் அது எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் ஸ்பார்க். ஓகே, இப்போ நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்றது அது ஒரு இடத்துல நான் தேட்டர் பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தேட்டர் பிளே சரி நம்ம சினிமா பண்ணலான்னு யோசிக்கிறப்போ எதை பற்றி பண்ணலான்னா லவ் பற்றி பண்ணலாம். லவ் அன்றைக்கி ஒரு நாள் தான் திடீர்னு ஒரு நைட்டில் நட்சத்திரங்களோட உட்காந்துருக்கிறப்போ எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அந்த நட்சத்திரம் எதை உணர்த்துது அப்படின்னு பார்க்குறப்போ நட்சத்திரம் பேரண்டம். இந்த பேரண்டத்தில் ரொம்ப பிரம்மாண்டமான நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் நட்சத்திரங்கள் நம்மளை விட அளவில்லும் பயங்கர பெருசு அது. ஆனால் நமக்கு முன்னாடி அது ரொம்ப சின்ன தூசியாக தான் இருக்குது. நம்ம நட்சத்திரங்களை ரொம்ப அசால்ட்டாக கடந்து போகிறோம். அப்போ நட்சத்திரங்களுக்கு நம்ம யாருன்னு யோசிக்கிறப்போ நம்ம அதை விட ஒன்றுமே இல்லைல்ல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நம்ம ஒரு சின்ன துகள் தான் நம்ம. அப்போ நம்ம அந்த துகளுக்குள்ளே எறும்பு நம்ம எப்படி பார்க்குறோம், அப்போ எறும்பு நம்மளை எப்படி பார்க்கணுன்னு இருக்குதுல்ல. அப்போ எறும்பு ரொம்ப சின்னது, குட்டி. அதை நம்ம நசுக்கிறதுக்கு சாவடிக்கிறதுக்கு நம்ம எந்த யோசனையுமே அதை செலுத்துறதே இல்லை. இதே ஒரு ஆடோ மாடோ பண்ணியோ கொல்றதை பற்றி நம்ம பயங்கர பேசிட்டே இருப்போம். ஆனால் ஒரு எறும்பை நம்ம கொல்றதுக்கு நமக்கு என்றைக்குமே யோசிச்சது கூட கிடையாது. சும்மா அப்படி காலில் அப்படி நசுக்கிட்டு போயிட்டே இருப்போம். இல்லை அப்படி இப்படி 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 பண்ணுறது மூலமாக எத்தனை எறும்பு சாகும். லைக் அப்போ
அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம போயிட்டோன்னு வச்சுங்களேன், நமக்குள்ள பிரிவினையே இருக்காது. இந்த இன்இக்வாலிட்டி லைக் இதெல்லாம் எப்பயோ ஒழிஞ்சு போயிட்டுருக்கோம். நம்மளாம் ஒரு தூசின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிச்சுட்டா மனித மனங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல அப்படின்னு அன்னைக்கு தோணுச்சு எனக்கு. அதுதான் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. ஸோ ஒரு அறிவியல் வழியாக பார்த்தா ரீதியாக பார்த்தா லவ் வந்து ஹார்ட்டில் உண்டாகிறது இல்லை, பிரெயினில் உண்டாகுது. ஒரு சயின்டிஸ்ட்டை கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த ஆக்சிடோசின் செரோட்டோனின் இது அதுன்ட்டு ஏதாவது சொல்லுவார், ஒரு ஹார்மோன்ஸ் பற்றி சொல்லுவார். உங்கள் டெஃபினிஷனில் அண்ட் நட்சத்திரம் நகர்கிறது டெஃபினிஷனில் லவ்னா என்ன? எனக்குமே வந்து அதுதான் லவ்ன்றது வந்து ஆப்போசிட் செக்ஸோடைய ஒரு எனர்ஜி தான். அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சேம் செக்ஸும் இருக்குல்ல? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஒரு எதிரில் இருக்கிற நபர் எந்த பாலினத்தை சேர்ந்தவர்களாக அப்படி சொல்கிறீங்க? ஆப்போசிட் பர்சன் எக்ஸ் ஒய். ஒய்க்கு நீங்கள் வந்து என்னன்னாலும் கொடுத்துக்கலாம், ஓகேவா? அப்போது இது எங்கே தோன்றதுன்னா அட்ராக்ஷன் தான் ஒரு ஈடுபாடு தான். இந்த ஈடுபாடு ஈர்ப்பு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேஜில் என்னெல்லாம் மாறுது. இப்போ நமக்கு எல்லார் மேலேயும் அட்ராக்ட் ஆகும். ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி அவங்களுக்கு வந்து எல்லார் மேலேயும் வந்து அவங்களுக்கு பார்த்த உடனே வந்து ஒரு ஈர்ப்புண்டாகிறது வந்து ரொம்ப ரொம்ப அறிவியல் பூர்வமாக சகஜமானது. ஆனால் அது காதலை உறுதிப்படுத்துமானா கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 2 பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்புறம் அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு இல்லை தன்னை முழுசும் வந்து கொடுக்கறதுக்கான டிமாண்ட் இருக்குது. யாரையும் சரியான ஆளான எக்கச்சக்க ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது முழுமையடைகிறப்போ ஓகே 2 பேரும் ஒத்துக்கிறப்போ அது ஒரு முழுமையான காதலாக மாறுது. அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு பிடிச்ச ஒரு இடத்துலையே அப்படியே போகுது. இதுதான் நான் புரிஞ்சுக்கினது. ரஞ்சித்துக்கு கண்டவுடன் காதலில் நம்பிக்கை இல்லையா? கண்டவுடன் ஈர்ப்புல நம்பிக்கை இருக்குது, காதல்ல சத்தியமா தமிழ் சினிமாவே அழிச்சிட்டீங்களே. அப்படி உருவாது பார்த்த உடனே அப்படியே அப்படின்ட்டு அதானே நம்ம ஹீரோ ஈர்ப்பு. அது ஒரு செக்ஷுவல் அந்த ஹார்மோனுடைய தூண்டுதல் தான். அது வந்து நம்ம காதலா சொல்லவே முடியாது. காதல்ன்றது வந்து அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இட்ஸ் மோர் அட்வான்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அதெல்லாம் வெறும் பிடிக்கும். அதுதான் சொல்லணும்ல, பிடிக்கிறது வேற, லவ்ன்றது வேற. எல்லாருமே நமக்கு பிடிக்கும். திடீர்னு ஒரு கதாநாயகி ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறப்போ பிடிக்கும். திடீர்னு நமக்கு டீச்சரை பிடிக்கும். எக்கச்சக்கமான பேரை நம்ம பார்த்து தான் வந்திருக்கிறோம். திடீர்னு ஒரு அண்ணாவை பயங்கரமாக பிடிக்கும் நமக்கு. திடீர்னு ஒரு அக்காவை பயங்கரமாக பிடிக்கும். லைக் அந்த பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து லவ்வா அப்படின்னா வந்து டெஃபினட்டாக இல்லைல்ல. இன்னும் கேட்டிங்கன்னா இவர் சிக்மண்ட் ஃப்ராய்டெல்லாம் இது வந்து உச்சி போட்டுருவார். அதை பாடி சயின்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுன்னு வச்சிங்களேன், நம்மெல்லாம் வந்து அது பிரகாரம் நம்ம அந்த அறிவியல் பிரகாரம் யோசிக்க ஆரம்பிச்சோன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த சடங்கு முறையெல்லாம் இருக்குதுல்ல, டோட்டலாக பிரேக் பண்ணி போட்டார் அவர். நான் கிட்டத்தட்ட 2004 படித்தேன் நான் சிக்மண்ட் ஃப்ராய்டை. கனவு அப்படின்ற ஒரு அந்த சப்ஜெக்ட் மட்டும் படித்தேன். அதுவே பயங்கரமாக இருந்தது. அது ஆமாம், குதிரை என்ன இது அப்படின்ட்டு. இல்லை அவரு கனவை பற்றி பயங்கரமாக பேசியிருப்பாரு. கனவு பாடி சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மனித உடலை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா, மைண்டோட சேர்த்து சரியாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த ட்ரீம் வந்து நம்ம படித்தே ஆக வேண்டியது சிக்மண்ட் ஃப்ராய்டோட. அது நான் படித்தது மூலமாக எனக்கு லவ்ன்றது வந்து லைக் வேற ஒரு பரிமாணம் அது அப்படின்றது அங்கே. இப்போ ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஃபுல் சர்க்கிள். நீங்கள் 2012 அட்டகத்தின்னு ஒரு லவ் ஸ்டோரியில் ஆரம்பிக்கிறீங்க. கரெக்டாக 2022 வந்து ஒரு லவ் ஸ்டோரி. கரெக்டாக ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்குல்ல? ஆமாம், இது லவ் படம் கிடையாது, லவ் பற்றி பேசுகிற படம். ஆமாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு லவ்வில் ஆரம்பித்தோம், இங்கே ஒரு லவ்வில் வந்து இது நைஸ் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டான விஷயம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ரஞ்சித்துக்கு இருந்த சமுதாயத்தின் மேல் இருந்த கோபங்கள் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் இம்பேக்ட் நிறையா இருந்திருக்கு, உங்களை பற்றி நிறையா பேசுகிறாங்க, நீங்களும் நிறையா பேசுகிறீங்க, உங்கள் படங்களை நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த 10 வருஷங்களில் நிறையா நீங்களாக இருக்கட்டும், நீங்கள் அறிமுகப்படுத்தின இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து ஒரு மினி மூவ்மெண்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கோவம் நிறைய இருக்குது, இன்னும் இருக்கா? இப்பயும் இருக்குது. ஆனால் கோவத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மட்டும் தெரியும். கோவம் வந்து அது ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்ன அதாவது நான் சொல்லேன்னா அந்த விவசாயியை பற்றி தான் திரும்ப பேசுவேன். ஒரு உடைந்த காலை சரி பண்ணக்கூடிய விவசாயி தான் இன்னொரு காலை உடைக்கணும்னு விரும்புகிறாரு. அப்போது அந்த மனித மனங்களை புரிஞ்சு கொள்றதில், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில் வந்து
என்னுடைய வாழ்நாளே நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன்னு நான் சொல்லுவேன். நான் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கிறேன், டிஃப்ரெண்ட்டான மனிதர்களை மீட் பண்ணியிருக்கேன். அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற தன்மையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய யோசனைகள் என்னவாக இருக்குது, அவங்க வந்து அப்படின்னு யோசிக்கிறப்போ கடைசியாக ஒரு இடத்துல போய் நிற்குது, தேவை தான் எல்லாமே தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேவையே அவங்க வந்து அந்த தேவைக்காக என்னென்னலாம் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதை நினச்சி எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாவம் அது ஒரு சிம்பத்தி தான் க்ரியேட் ஆகுது. ஐயோ இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியும் இருக்காங்கள. அவரே மன்னிச்சிடலாம், ஆனால் அவர் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் கொண்டு வந்து சரி இவங்களை மன்னிச்சிடுங்க, இவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கும் அப்படி தான் தோணுது. லைக் நிறைய பேர் அவங்க என்ன செய்கிறாங்கன்றது தெரியாமல் இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம எல்லாமே வந்து ஒரு மாப் கல்ச்சரோட இன்ஃப்ளூயன்ஸில் வளர்த்துருக்கப்பட்ட மக்கள் நம்ம. அதோட போல செய்தல் விதி, அம்பேத்கர் இதை பற்றி தான் சொல்லுவார், போல செய்தலை பற்றி. ஒத்தரை போல் நம்ம மாறுறது, நமக்கு முன்னாடி ஒரு லெவல் இருக்குது அப்படின்னா அந்த லெவலில் வாழற மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அது போல் நம்ம வந்து மாறுறது. ஓகே அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்களா, இதை ஃபாலோ பண்ணால் தான் அவங்க ஒரு சுப்பீரியரான ஒரு மக்களா, ஓகே நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம், நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது, ஓகே அவங்க இந்த மந்திரங்கள் ஓதுறதுனால தான் இப்படியா, ஓகே நம்ம இதை பண்ணுவோம். இப்படி வந்து என்னென்னா நமக்கு முன்னாடி ஒரு ஜென்ரேஷன் ஒரு மக்களை ஒரு சமூகத்தை வச்சுட்டு அது போல் மாறுறதுக்காக முயற்சித்து அது போலவே வாழ ட்ரை பண்ணிட்டுருக்கிற என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு இயலாமையில் சிக்கி கொண்டு இருக்கிற மக்களை நம்ம பார்க்குறப்போ அந்த கோபம் வந்து தேவையற்றதாக மாறுது. ஓகே இவங்கக்கிட்ட நம்ம கோவப்பட்டு, ஏன்னா அவங்க செய்கிறது அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்போ நம்ம என்ன சொல்லணுன்னா, லைக் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்றத வந்து சொல்கிற ஒரு ஆளாக தான் நம்ம இருக்கணும். நீ இப்படி இருக்கிற, நீ இதை புரிஞ்சிக்கோ, நீ இப்படி இருக்கிற இதை தெரிஞ்சிக்கோ. அப்போது நம்முடைய ஆட்காலத்தை முழுக்கமே நம்ம இதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படி அவன் இதனால் மாறலன்றது வந்து இது இம்பேக்ட் பண்ணுற, நம்ம பேசுகிறத இம்பேக்ட் பண்ணுறதுனால உருவாகுது. ஆனால் வந்து இப்போ நட்சத்திரம் நகர்கிறதுல நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்வேட்டிவ் பர்சன் கிட்ட பேசி அவன் வந்து இது சரியாக தப்பான்னு எந்த இடத்துல போய் கண்டடைகிறான்றத ஒரு சின்ன ஒர்க்காக இதில் வந்து நான் வந்து பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து சண்டை போடுறது மூலமாக, லைக் வந்து எதிர்த்து நிற்கிறது மூலமாக ஒரு இம்பேக்டை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் அது வெற்றிகரமானதா அப்படின்னா வந்து அது ஒரு வழி, வெற்றிகரமானது கிடையாது. அது வந்து எதிர்குரோதத்தை கோவத்தை உருவாக்குற ஒரு இடத்துல தான் கொண்டு போய் நிறுத்துது அது. ஆனால் அதை விட்டு அவனுடைய கோவத்துக்கு இல்லை அவனுடைய அறியாமைக்கு எது காரணமாக இருக்குது, அந்த காரணத்தை பற்றி பேசுகிறது வந்து சரியாக இருக்கும்னு நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறேன் ஆக்சுவலி. அப்போ அந்த காரணங்களை பற்றி பேசுறதுனால எனக்கு வர்றதை நான் அதை எதிர்கொள்ளலாம்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருக்கேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு இட்ஸ் அ பொலிட்டிக்கல் லவ் ஸ்டோரின்னு சொல்லுவீங்களா? இட்ஸ் பொலிட்டிக்கலாக ஒரு லவ்வை டிஸ்கஸ் பண்ணுற ஒரு ஸ்டோரி இது. லைக் இது வந்து எப்படின்னா, ஒரு லவ்ன்ற டேர்ம் இன்றைக்கி என்னவா இருக்குது, அதுதான் இந்த ட்ரெய்லர்லேயே நம்ம வந்து லவ்ன்றது லவ் தான். நீ வந்து ஆணோ இல்லை பெண் அதெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே அதில் நீங்கள் வந்து இதெல்லாம் லவ் இல்லைன்னு கொச்சப்படுத்த முடியாது. லைக் வந்து அந்த மாதிரி இருக்குது, நமக்குள்ளே ஒரு பொது புத்தி இருக்குது. இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணுறது தான். ஆனால் அதே நேரத்தில் இங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு ஆண் பெண் அப்படின்ற உறவு அடிப்படையில் ஒரு லவ்வாக ஒன்று இருக்குல்ல, அந்த லவ்வுக்கு பின்னாடி என்ன கதைகள்லாம் இங்கே இருக்குது, அதில் எப்படி காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இதனால் உண்டாகப்பட்ட ஆணவ கொலைகள் ஏன் வந்து நடந்தது, ஓகே அதை எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ண போகிறோம், இது வந்து சரியாக ஆகுமா அப்படின்றது தான் இந்த கதை. வந்து ஒரு நாடகம் மூலமாக ஒரு தியேட்டர் குரூப் வந்து ஒன்று சேர்ந்து அந்த தியேட்டர் ஒரு நாடகம் பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து தீர்வுன்னு கூட யாரும் வைக்க மாட்டாங்க, சின்ன ரொம்ப இன்னசென்ட்டான தீர்வு தான் வச்சுருப்பாங்க. ஓகே இது இப்படி மாற்றுறது மூலமாக யாராவது திருந்துவாங்களே, அப்படி தான், இது ஒரு எக்ஸ்கியூஸ் தான். இங்கே நில்லுங்க கொஞ்சம் நில்லுங்க, இது கேளுங்க, அப்படி தான் இங்கே டேய் நில்டா அப்படின்லாம் பிடிச்சி யாரையும் இருக்கல. இதில் அந்த இடத்த தான் இதில் வந்து பேசியிருக்கோம் ஆக்சுவலி. அதில் வந்து பேசுகிற கேரக்டர்ஸ்க்கு ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் தான் இப்போ வந்து நம்ம வந்து கொயர் பர்சன் இருக்காங்க, டிரான்ஜெண்டர் இருக்காங்க, இப்போ இவங்கெல்லாம் அதுக்குள்ளே வந்து இந்த லவ்வை டிஸ்கஷன் பண்ணுற இந்த சமூகத்தோடைய
மற்ற முக்கியமான கேரக்டர்களை நம்ம வந்து கொண்டு வந்து இதில் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த படங்களை பண்ணுறீங்கல்ல, இப்போது சில படங்கள் வந்து சிட்டியில் செட் ஆகிருக்கு, சில படங்கள் வந்து ஊரில் செட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம படிக்கிறது நிறைய செய்திகள் வந்து இந்த நீங்கள் சொல்கிற ஆணவ கொலைகள்லாம் முக்கால்வாசி வந்து சிட்டியை தாண்டி நடக்கிற செயல்கள். சென்னையிலேயே இதெல்லாம் இன்னும் இருக்கா? இருக்கு. நான் தான் சொல்றேன்னா, பிகாஸ் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஈஸியா. அதான். ஆனா எப்படி எந்த விதத்துல அர்பன் நகரத்துக்கும் கிராமத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விசிபிள் இன்விசிபிள் ரொம்ப கரெக்டான டேர்ம் அது. இன்விசிபிளா இருக்கீங்க. இப்போ நான் ஒரு வீட்டில் தங்கினா அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் இன்னொரு ஒரு காஸ்ட் இருக்கும். அவங்க சொல்கிறாங்க அவங்க பசங்க வந்து படிக்க ஆரம்பித்தோடனே லாக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தைங்கள வெளியே அனுப்பலை. கேட்டால் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப தீவிரமான ஒரு நம்பிக்கை விடுவார். குழந்தைங்க வந்து வேறு ஏதாவது பேரை காதலிச்சிட்டாலும் இதுவோ குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துடும். அதனால் நாங்கள் வந்து பொண்ணுங்களை எங்கேயுமே வெளியே அனுப்புறதில்ல, ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குறோம். நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இது நடந்தது. லைக் எனக்கு வந்து இங்கே வந்து என்னென்னா, இப்போ நகர் வந்து கிராம அமைப்பை முழுக்க உடைச்சிது. ஓகேங்களா? கிராம அமைப்புன்றதே வந்து காஸ்ட் ரீதியான தெருக்களும் பிரிவினைகளும் இருந்தது தான் கிராமம். அதனால தான் அம்பேத்கர் வந்து கிராமங்கள் வந்து ஜாதியை தோற்றுவிக்கிற கிராமங்கள் தான் சொன்னார். கிராமங்களில் அவரோட டேர்ம் அது. காந்திக்கு கிராமம் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னார். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, கிராமம் தான் ஜாதியின் தோற்றுவாய் அப்படின்னாரு. கிராம சிஸ்டத்தையும் வந்து நம்ம வந்து காலி பண்ணோம் அப்படின்னு சொன்னார். நகர் வந்து அப்போ கிராம சிஸ்டத்தை காலி பண்ணோன்னா நகர் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணும். நகரங்கள் வந்து சாதி அப்படின்றத இன்விசிபிளாக, அதாவது விசிபிளாக இருக்கிற அமைப்பை உடைச்சிது. இது காலனி, இது ஊர், இந்த தெரு அந்த தெருன்றதை உடைச்சிது. ஆனால் உடைச்சிட்டு என்ன ஆச்சுன்னா இன்விசிபிளாக மாறிடுச்சு. ஒரு வீடு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடுனா அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் என்ன சமைக்கிறாங்க, அது எல்லாமே ஒரு வீடாக சுருங்கிடுச்சு. ஆனால் வெளியில் வந்து ஓகே இப்படி பக்கத்து நெய்பர்ஸ்னால் கரெக்டாக பேசிக்கிறது, இது எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த உறவு, அந்த சடங்கு அப்படின்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தொடர்றதா இருக்குது. இன்னொன்று, நகரத்தில் இருக்கிறவர்களுடைய ரூட் எல்லாமே கிராமத்தை நோக்கி தான் இருக்குது. இன்றைக்கும் அவங்களுக்கான ரூட்ஸ் வந்து கிராமங்கள் இருக்குது. இவங்க இங்கேருந்து வந்து சுப்பிரமணியபுரத்தில் ரொம்ப அற்புதமாக இது வந்து பண்ணியிருப்பார். லைக் அதில் வந்து 2 கேரக்டர் இருக்கும். ஒன்று வந்து அரசியல்வாதி கேரக்டர் இருக்கும், இன்னொன்று வந்து படித்த ஒரு படிப்பாளி ஒருத்தர் இருப்பார். ஒரு கிளர்க் மாதிரி ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவர் அந்த அரசியல்வாதியை விட அந்த கிளர்க்கோடைய வேலை வந்து பயங்கரமாக இருக்கும். அதில் அவர் ஒரு அந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர் தான் வந்து இவனுக்கு சண்டை போட்டுனுக்காங்கன்னு சொல்லுவார். அது எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அது எனக்கு நான் இன்றைக்கும் பார்த்து வியந்து போகிற ஒரு சினிமானா அவ்வளோ லேஸை வந்து அந்த படத்தில் இருக்கும். அந்த கேரக்டர் தான் இங்கே நகரம். நான் வந்து சொல்லுவேன், அந்த நகரத்தில் இருக்கிறவர்கள் என்னன்னா, அந்த சுப்பிரமணியபுரத்தில் இருக்கிற அந்த சமுத்திரக்கனி நடித்தார்ல, அவர் தான் படித்தவர். படித்தவங்க கிட்ட ஜாதி இருக்காதுன்னு சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணதே வந்து அந்த கேரக்டர் தான். அண்ட் வந்து இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து படித்த ஆங்கிலத்தில் எழுதுகிற பேசுகிற சரளமாக உரையாடுறவங்களுடைய வசையில் நீங்கள் வந்து படித்தாலே போதும். அவங்க எந்த அளவுக்கு பேக்வேர்டாக இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து கன்சர்வேட்டிவாக இருக்காங்க, எந்த அளவுக்கு தங்களுடைய சாதியை நம்புகிற ஆட்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கல்வியும் சரி, நகரமயமாதலும் சரி, இங்கே இருக்கிற ஜாதியை வந்து ஒழிச்சதானா இல்லை. நம்ம எடுக்கிற படம் அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தான் அது. நம்ம எடுக்கிறத வந்து இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க இதால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா வந்து அந்த லாங்குவேஜில் வந்து நம்ம இன்னும் வந்து டைலூட் பண்ணணும். நம்ம தான் அதுக்கு வந்து சிரத்தை எடுக்கணும். லைக் அப்படி போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஓகே இந்த கதையை நம்ம இப்படி சொல்லலாம் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குது. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து நான் வந்து அவனுக்கும் புரியணும், இவனுக்கும் புரியணும் நான் எடுத்துகிட்டே இருக்குது. அப்போ எனக்கு ஒரு மொழி இருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. நான் எப்படி இந்த உலகத்தை காட்டணும், நான் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கலைஞனா எனக்கு ஒரு அர்ஜ் இருக்குல்ல, நான் அப்படி காட்டணுன்னு நான் ட்ரை பண்ணுறேன். இது ஒரு இப்படி இருக்குது. ஆக்சுவலி அது மாறலை இன்னும் தெரியலையே. மாறிருந்தால் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் வந்து மாற்றம் அப்படின்றது வந்து ரொம்ப நேரடியாக இல்லை. ஆனால் கொஞ்சம் அப்படியே இருக்குது. அது நம்ம சரியான இடத்துக்கு போய் சேருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம முன்னாடி ஒரு வாட்டி பேசினப்போ நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ முன்னாடி இந்த ரஞ்சித் கொஞ்சம் பயம் இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ போயிடுச்சு சொன்னீங்க இல்லையா? ஸோ முதல் படத்தில் 2வது படத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் சில வார்த்தைகள் அவங்களே சில சமயம் ப்ரொடியூசரே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. சிலது வந்து நானே வந்து இதெல்லாம் கொஞ்சம் வச்சா சில இடங்களுக்கு போய் படம் சேராது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதெல்லாம் போச்சா? ஸோ இப்போ நட்சத்திரம் நகருதுன்னா நீங்கள் நினச்ச மனசில் இருந்த படம் அப்படியே எடுத்திருக்கீங்க. ஆமாம். ஸோ அந்த படத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி
அடுக்கியிருக்கேன், வெட்டியிருக்கேன், அண்ட் டைலாக்ஸை சேர்த்துருக்கேன். சென்சாரில் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது, அதனால் சென்சார் இஷ்யூக்கு உட்பட்டு அந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம். ரைட். ஸோ இப்போ சென்சாருங்கிற ஒரு ஒரு அமைப்பு தேவைன்னு நினைக்கிறீங்களா? தேவைதான், ஆனால் சென்சார் வந்து கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக இருக்கணும். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் எல்லா படமும் என் மெட்ராஸ்லேருந்து என்னுடைய படங்கள் எல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள் தான். அறிவியலே அங்கே கிடையாது அங்கே. ஆமாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு படம் எடுக்க விரும்பி அதை ஒரு மாதிரி எழுதுறீங்க, ஆனால் ப்ரொடியூசரோ இல்லை வேற யாரோ வந்து இல்லை இதை பண்ணாதீங்க, இந்த ஊரில் போகாது, இல்லை அந்த மாதிரி இருக்கிறப்போ அதையும் தாண்டி நீங்கள் பெறுகிற வெற்றி அது உங்கள் மனசில் உண்மையான வெற்றின்னு தோணுதா? ஆரம்பத்தில் சொல்கிறேன், இப்போ சொல்லலை. இப்போ நீங்கள் எஸ்டாப்ளிஷ்ட், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எல்லாருக்குமே புரியுது. என் படம் வெற்றி அடைஞ்சதுன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் வேறு அதுதான் பிரச்சனையே. ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பட் அட்டகத்தி ஹிட்டுன்னு எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க. ஹிட்டு இது வந்து ஒரு ஸ்லீப்பர் ஹிட்டுன்னுவான் ஒருத்தன் எழுதுறான். வெளிப்படையாக ஒத்துக்கவே மாட்டாங்க. இதில் இந்த படம் பெரிய வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமன் பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி வெளிப்படையாக ஒத்துக்குனது அப்படின்னா சார்பட்டா பரம்பரை தான். அவங்க வந்து அதுவும் என்ன பண்ணாங்க, தேட்டரில் வந்தால் பெரிய லாபம் அடைஞ்சிருக்கும், ஆனால் வந்து இது வந்து பயங்கர ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னாங்க. அதுலேயே வந்து விகடன் வந்து ரொம்ப மோசமாக விமர்சித்து இது இருந்தாங்க அந்த படத்தையே. ரொம்ப லைக் இது சரியில்லை கிரில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மற்ற இதெல்லாமே பயங்கரமாக கொண்டாடினாங்க வச்சு, இன்டர்நேஷ்னல்லேருந்து எல்லாருமே அது கொண்டாடினாங்க. இவங்களுக்கு இது அக்செப்ட் பண்ணுறதுலேயே பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக அனௌன்ஸ் பண்ணுறது, இது வெற்றிப்பட்ட படம் அப்படின்னு சொல்கிறதுலேயே வந்து இங்கே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அதுக்கு உதாரணமே வந்து காலா தான் என்னை பொறுத்த வரைக்கும். காலா வந்து என்னென்னா கமர்ஷியல் ரீதியாக அந்த படம் வந்து சக்ஸஸ் தான். இதே வேறு எந்த படமாக இருந்தாலும் வச்சுங்களேன், கமர்ஷியல் ரீதியாக சக்ஸஸ்னால் சக்ஸஸ், அது ஆர்டிஸ்டிக்காகவும் பயங்கர சக்ஸஸ் ஆன ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பயங்கரமான ஒரு எலிமெண்ட்டில் லைக் அந்த படத்தை நான் வந்து எடுத்துருக்கிறேன். லைக் வந்து பயங்கரமான ஒரு ஒர்க் அதில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் இவங்க எதை வச்சு இந்த படத்தை வந்து சக்ஸஸ் இல்லைன்னு சொல்கிறாங்கன்றதுனா, ஓகே வசூல் இல்லைன்னா வந்து தயாரிப்பாளருக்கு நஷ்டம் இருக்கணும். ஓகே, தயாரிப்பாளருக்கு நஷ்டம் இல்லை. ஓகே, அப்போ வந்து இந்த படம் வந்து வெற்றி படம் இல்லையா? இல்லை வந்து ஒரு இயக்குனராக இந்த படத்தை வந்து மற்ற அதாவது ரொம்ப கரெக்டாக தான் நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன், அண்ட் வந்து ஆர்டிஸ்டிக்காகவும் சரி லைக் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த வகையில் பார்த்தாலும் இது வந்து வெற்றி படம் இல்லையானா, இதுதான் இவங்க தீர்மானிக்கிறது. இப்போ மற்ற படங்கள் எடுத்துங்களேன், ஏதோ ஒரு படங்கள் எடுத்துக்கோங்களேன், அது வந்து கமர்ஷியலாக வெற்றி அடைஞ்சிருக்கும், லைக் வந்து கலெக்ஷன் ஆகிருக்கும், அந்த படம் வந்து ஒரு குப்பை படமாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த படம் வெற்றி படம்னு சொல்லுவாங்க, இவங்களே எழுதுவாங்க வெற்றி படம்ன்ட்டு. ஆனால் என் படத்தை இது வெற்றி இது தோல்வின்னு எழுதுறதுல கூட இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அது வந்து நான் வந்து அது ஜாலியாக தான் பார்ப்பேன். ஓகே, இவங்க என்னைக்கு வந்து இதை வந்து ஓகே நம்ம நினைக்கிற மாதிரி இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். நிறைய எல்லா படங்களும் என்னோடய படங்கள் மெட்ராஸும் சரி எழுதுகிறப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்லோ நிறைய வந்துட்டே இருக்கும். லைக் இல்லை விமர்சனம் தனி, பட் வெற்றிங்கிறது அதுல வெற்றி படம் தானே. அதான் சொல்றேன், காமன் ஆடியன்ஸ் வந்து இந்த வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் கொண்டாடுறான் வெற்றி பெறான், இது அவன் வந்து இது வெற்றி தான் அப்படின்னு வெற்றி தானே. ஆமா, அதுதான் சொல்றேன். அந்த இது இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா வந்து இப்ப இந்த ஒரு படத்தை வந்து விமர்சன ரீதியா அணுகிறதுல இருக்குதுல்ல, அதை சொல்றேன் நான். ஓகே, நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க அட்டகத்தியில் எடுத்தப்போ எனக்கு இருந்த ஃப்ரீடம் வந்து அதுக்கு அடுத்தடுத்த எடுத்த படங்கள்ல அவ்வளோ இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் நீங்கள் ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்கு? இப்போது ஃபுல் ஃப்ரீடம் வந்துச்சு. சார்பட்டா பரம்பரையே வந்து நான் என்ன நினச்சேனோ அதுதான் எடுத்தேன் நான். எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்டு நட்சத்திரம் நகர்கிரது தம்மம்லாம் என்னுடைய முழு சுதந்திரம் உள்ள ஒரு படைப்பு. யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு சின்ன ஃப்ரேம் கூட நான் கட் பண்ணல, இதுதான் என்னுடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன். நட்சத்திரம் நகரத்தில் சென்சாருக்காக சில வார்த்தைகளை கட் பண்ணியிருக்கிறோம், மியூட் பண்ணியிருக்கிறோம், மற்றபடி என்னுடைய ஒரு ஃப்ரீடமான படம் தான். அண்ட் ப்ரொடியூசர்ஸும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ என்கிட்ட நான் என்ன படம் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கான ஸ்பேஸும் இங்கே இருக்குது, இந்த படத்துக்கான ஒரு வேல்யூ இருக்குது, இதுக்கான சந்தை மதிப்பும் இருக்குது. அதனால் வந்து அவங்க வந்து இப்போ நம்ம வந்துட்டாங்க. அண்ட் மோரோவர் இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ நான் படம் பண்ணால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. லைக் அதனால் வந்து இப்போ கமர்ஷியலான இப்போ வணிக சந்தை, ஆமாம், எக்கனாமிக்கலி ஒரு ப்ராப்ளம்ஸ், ஆமாம், அந்த ப்ராப்ளம் இல்லை இன்றைக்கி. அது வந்து இந்த ப்ராசஸில் தான் நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். அதனால் வந்து இனிமேல்ட்டு ஒரு முடிவு நம்ம எடுக்கிறோன்னா அது முழுக்க என்னை சார்ந்தது தான். இப்போ நான் இதை வந்து சரியாக பண்ணுறேன் இல்லைன்றது வந்து இனிமேல்ட்டு என்னோட பொறுப்பு தான். மற்றவங்க யாருக்கும் இது பொறுப்பாக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு படம் வந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம்,
இதுதான் உங்களுடைய ஒர்க்கா அப்படின்னு கேள்வி கேட்குறப்போ நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போது இன்னொன்று என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, எனக்கு எப்போவுமே சின்ன பட்ஜெட் படங்கள் எடுக்கணும்னு ஆசை. பிகாஸ் அது எதுக்கு சொன்னீங்கன்னு தெரில, பட் அது இருக்குது. அது நான் பட்ஜெட்டை எனக்குமே வந்து ஃபிக்ஸ் சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சின்ன படங்கள்னா லைக் அதுதான் சொல்றேன், பெரிய படங்களில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஒரு கதாநாயகன் உள்ள வரப்போ வந்து கதாநாயகனை திருப்திப்படுத்துறது லைக் ஆடியன்ஸ் அந்த ப்ரெஷர் இருக்கிறப்போ வந்து சின்ன படங்கள் அது எதுவுமே கிடையாது, அது நமக்கு நினச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல. இப்போ தம்மம் பார்த்தீங்களா, தம்மமில் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் எடுக்கப்பட்ட படம் தான். ஆனால் அந்த கதையை சரியாக சொல்லணுன்ற ப்ரெஷர் எனக்கு இருக்குது. ஆனால் யார் மேலேயும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து சுமந்து அவங்கள ஒரு வெளியிலிருந்து ஒரு பார்வை இருக்குல்ல ஒரு கதாநாயகனுக்கு, அந்த பிம்பத்தை வந்து நம்ம வந்து உடச்சிடாமல் பாதுகாக்கணுன்ற ப்ரெஷர்லாம் அதில் இல்லை. லைக் இப்போ இந்த படமும் அப்படி தான். இப்போ விக்ரம் சார் வச்சு பண்ணுற படமும் வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் கதை என்ன சொல்லுதோ அதுக்கு தன்னை அப்ளை பண்ணுறதுக்கு பயங்கரமாக ரெடி ஆகிட்டார். லைக் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டார். அண்ட் வந்து அந்த படமும் வந்து அதுக்கேற்ற தன்மைக்குள்ளே இருக்கிறப்போ டெஃபினட்டாக இட் வில். நம்ம ஆர்டிஸ்டை பற்றி பேசணும். அது நீங்கள் இப்போ தலித் அரசியல்னாலே டிஃபைன் ஆனதுனால தெர் இஸ் அன் ஆர்டிஸ்டிக் சைட் ஆஃப் யூ அஸ் வெல். அது அவ்வளோ பேசப்படலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே வந்து நீங்கள் டயலாக்ஸ் தான் என்னோட படத்தில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஆமாம், அது எடுத்துப்பாங்க. ஆனால் என்னோட விஷுவல் நீங்கள் அட்டகத்தியில் எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த மெட்ராஸில் வந்து இந்த அன்பு கேரக்டர் செத்து போன அப்புறம் இந்த கேமரா யூஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த ஒரு மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் அந்த கேமரா யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சார்பாட்டில் நம்ம அதை பற்றி நிறையவே பேசிட்டோம். அந்த ரஞ்சித் ஒரு அளவுக்கு மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கா? சரி, மக்களுக்கு பொம்மை தான் சார், என்ன காட்டினாலும் பொம்மை தான் அவங்களுக்கு. ஆனால் மக்களுக்கு முன்னாடி ஒரு ஆட்கள் இருக்காங்களே, இந்த படத்தை இப்படி பேசணும் இப்படி காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறது வந்து ரிவ்யூவர்ஸ் தான். ரிவ்யூவர்ஸ்னால் எல்லாரையும் நான் சொல்லலை, ஓகேவா. சில ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க இன்டெலெக்சுவலாக ஒரு படத்தை வந்து சரியாக புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க. அந்த புரிஞ்சுக்கிறவங்க வந்து இதை பற்றி பேசினாலே நமக்கு வந்து போதும். அப்படி சில பேர் பேசுகிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலாவில் வந்து ஒரு செம ஒர்க் நான் பண்ணியிருப்பேன். ஜரீனாவுக்கும் இவருக்கும் காலாவுக்குமான உறவே வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஷாட்டில் ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. காலா தனியாக இருப்பார், ரெண்டு பேருக்கும் கட்டு தான் இருக்கும். கட்டு தான் டெரஸ்ல இருக்கிறப்போ கூட எல்லாமே ஆப்போசிட் கட்டு தான் இருக்கும். ஆனால் காலாவும் அந்த அம்மாவும் ரெண்டு பேரும் அவங்க ஒய்ஃபும் வந்து ஒரே ஃப்ரேமில் இருப்பாங்க. லைக் ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து அந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்போ லெனின்னா அவனை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், லெனின் வந்து என்ன மாதிரி சிந்தனை உள்ளவன், அவனை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம், காலாவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம், ஹரிதாதாவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஹரிதாதா வந்து அவருடைய ஷாட் எல்லாமே ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும், ஸ்மூத்தனாக இருக்கும், லைக் ஒரு லைட்ஸ் இருக்கும். அவங்க அது வந்து படம் முழுக்க அவருடைய காட்சிகளில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் காலாவை அப்படி பார்க்க முடியாது. காலாவோடைய ஷாட்டு எல்லாமே ஆண்டியாக இருக்கும். லைக் வந்து அப்படி வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருப்போம் அதை. லைக் அதுதான் இப்போ வந்து என்னென்னா இதில் எது பிரதானமாக மாறுதுன்னா கிராஃப்ட் பின்னாடி போயிடுது. டயலாக்ஸ் என்னுடைய படத்தில் வந்து டயலாக்ஸ் வந்து பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். ஏன்னா நம்ம டயலாக்ஸ் தான் நம்ம லைஃபே டயலாக்ஸில் தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். லைக் அதனால் வந்து டயலாக்ஸ் வந்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறப்போ டயலாக்கை வந்து இவன் இப்படி பேசிட்டானா அவன் அப்படி பேசிட்டானா தானே பிரச்சனையே வருது. லைக் ஏன் முன்னாடி இவன் இப்படி பேசலாம், ஏன் முன்னாடி இப்படி பண்ணலாம். அப்போது டயலாக்ஸும் அப்புறம் வந்து அதோட சிம்பிள் என்ன சொல்கிறது ஸ்டேஜிங்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறப்போ வந்து என்னுடைய படங்களில் டயலாக்ஸ் ரொம்ப பிரதானமாக இருக்கும். மெட்ராஸ் அட்டக்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன டைலாக் வச்சு படம் ஃபுல்லாக அதை வச்சே பேசிட்டு இருப்பாங்க. இப்போ கபாலியில் வந்து ஒரே ஒரு டைலாக் கால் மேலே கால் போடுவோண்டா கெத்தா அந்த ஒரு டைலாக் பற்றி தான் இப்போ இது வரைக்கும் பேச, அதை வச்சு அந்த ஒட்டுப்படத்தோடைய குவாலிட்டியே இதுதான், இவங்க இதனால தான் பேச ரஜினி யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அங்கே தான் ஆரம்பித்தாங்க. லைக் அப்போ வந்து அந்த டைலாக் ஏன் ரொம்ப பிரதானமாக இருக்குதுன்னா அவங்கள அன்கம்ஃபர்டபுள் பண்ணுது. அந்த டைலாக்ஸ் அது உண்மையை பேசுது. அந்த உண்மை யாரெல்லாம் அந்த உண்மைக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆகிறாங்க. அது பாப்பப் ஆகுது, அது வந்து பிரதானமான ஒரு இடத்துக்கு போயிடுது. அண்டு டெஃபினட்டாக அது கொஞ்சம் நகரம். இப்போ வந்து தம்மமில் ஃபஸ்ட் டைமாக எல்லாருமே வந்து இதில் சார்பட்டா பரம்பரையில் எல்லாருமே வந்து டெக்னிக்கலாக பேச ஆரம்பித்தாங்க. இந்த படம் முடிச்சிருக்கோம். சார்பட்டா வந்து முழுக்க ஒரு கால் தான், அது கேமரா கிட்ட தான் இருக்கணும். ஏன்னா அது நம்ம ஒரு உலகத்துக்குள்ளே ஆடியன்ஸை கூட்டின்னு போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள் ஷாட்டு ஒன்றுமே இருக்காது. இந்த ஆங்கிளில் தான்
லைக் வந்து ஒய்டு இருக்கும், ஓகேங்களா. ஒரு ஷாட்டு கூட இப்படி இருக்கும். அது ஒரே ஃபைட்டில் மட்டும் அந்த ஹீரோ பட்டுட்டு இருப்பாரு. அப்போ வந்து கேமரா அடி சுற்றும். அந்த ஒரே ஷாட் தான் எடுத்துப்போம். அதுவும் ஃபைட் மாஸ்டர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பியூட்டியாக இருக்கும் எடுக்கலாம்னு சொன்னார். சரி எடுங்கன்னு சொன்னேன். அவங்க ஃபைட் மாஸ்டர் வந்தாலே சண்டை வந்துடும் என் கூட. அவங்களுக்கு ஃபைட்னா அவங்க எல்லா 360 ஏரியாவில் கட் பண்ணுவாங்க. நம்ம கட் பண்ணவே விட மாட்டோம். இதுதான் 180 டிகிரி. இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா எனக்கு ரீசன் சொல்லணும்னு நான் கேட்பேன் நான். அப்போ இதெல்லாம் வந்து என்னுடைய டெக்னிக்கல் டேர்ம். லைக் எனக்கு வந்து நான் ஒரு சினிமாவை எப்படி பார்க்குறேன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது ஆடியன்ஸ் இப்படி தான் புரிஞ்சுக்கணுன்னு கிடையாது. லைக் ஆனால் இதில் நான் பேச போகிற கருத்துக்களை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பொம்மை ஒரு படத்தை நான் வந்து எடுக்கிறேன். அப்போது ஆர்டிஸ்டிக்காக இந்த கலையை அணுகிறவங்க இதை வந்து பேசுகிறாங்களா அப்படின்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இப்போ என்னை வேல்யூ பண்ணுறதுக்கும் அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய இயக்குனர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பேசுகிறாங்க. லைக் இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமான இந்த கருத்துக்களை பேசுகிறது தான் இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த படங்கள் சிலாகித்து பேசுகிறாங்கலாம் கிடையாது. என்னுடைய படங்களை பற்றி பேசுகிறாங்க, பயங்கரமாக பக்கமாக கட்டுரை எழுதுவாங்க. இப்போ சார்பட்டா பரம்பரைலாம் கிட்டத்தட்ட 1.5 மாதம் எல்லா சிற்றிதழ்லேருந்து எல்லா நாளிதழ்கள்லையும் இங்கிலீஷ் பேப்பர்லையும் எல்லாமே பெரிய பெரிய கட்டுரைகள் இருக்கும். லைக் எல்லா படமுமே கபாலியாக இருக்கட்டும், காலா இருக்கட்டும், மெட்ராஸாக இருக்கட்டும், தம்மம் வந்து பெரிய அளவு டிஸ்கஷன் ஆச்சு. இப்போ டெஃபினட்டாக நட்சத்திரம் நகர் தான் பெருசாக எழுதுவாங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் அதில் எழுதுறதுல இன்றைக்கி சம காலத்தில் மக்களுக்கு நெருங்கிய ஒரு இடத்துல இருக்கிறது வந்து இந்த டயலாக் தான். அந்த டயலாக் ஏன்னா சமூகத்தில் அதுதான் ரொம்ப முக்கியமாக ப்ராமினெண்ட்டாக இருக்கிறப்போ அது பிரதான இடத்த எடுத்துக்குது. அது வந்து ஒரு கலைஞனாக எனக்கு அதில் ஒரு சின்ன கவலையும் இருக்குது. என்னடா நம்ம ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூவை பேசவே மாட்டேறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கவலையும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம சொல்கிற கருத்து தானே இங்கே வந்து சமூகத்தில் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகுது. அதில் ஒரு பாசிட்டிவ் தன்மையும் இருக்குது ஆக்சுவலி. இன்னொன்று வந்து ரஞ்சித் படங்களில் ஜாஸ்தி பேசப்படாதது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, உங்களோட மியூசிக் நாலேஜ் இருக்கலாம். பிகாஸ் அதே நீங்கள் சொல்கிறது தான். பிகாஸ் அந்த கருத்து வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம். இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஆசை ஒரு புல்வெளி, அட்டகத்தியில் வர பாட்டு. அது வந்து நான் சந்தோஷ்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எனக்கு நீ என்னதான் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு இது அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. பட் இந்த நீ அப்புறம் நான் அந்த பாட்டை ரிசர்ச் பண்ணுறப்போ வெப்பில் ஒரு வாட்டி சும்மா என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கிடச்சிது. அதாவது நீங்கள் சொன்னீங்களாம், இந்த பாட்டை வந்து ஒரு கவிதையை படிக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் வந்து அதோட ஃப்ளேவராக இருக்கணும். இது வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப மியூசிக்கலெல்லாம் இருக்கக்கூடாது. அது நம்ம மனசில் எப்படி ஒரு கவிதை படிப்போமோ அது நீங்கள் சொன்னீங்களா? ஆமாம். ஸோ கவிதை தான் அது. கவிதை மாதிரி உணர்வு கொடுக்கணும் அது அப்படின்றது. லைக் இப்போ அதுதான் சொல்கிறோம், நாஸ்டாலஜிக்கலான விஷயந்தான் அது. என் லைஃப்பில் கிரவுண்டில் நான் பார்க்குற ஒரு பொண்ணை வந்து பார்த்து நான் என்ன சந்தோஷப்பட்டேனோ அந்த உணர்வை திருப்பி கொண்டு வர ட்ரை பண்ணுறது தான். அப்போ வந்து எனக்கு கவிதையாக இருக்கணும் அந்த மொழி அப்படின்னு தோணுச்சு. கபிலன் அது எழுதினார். அந்த இசையும் வந்து எனக்கு ரொம்ப மினிமலிஸ்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டான சவுண்டை எனக்கு வந்து என்னால் கேட்கவே முடியாது. அது ஃபஸ்ட் டைமாக அலோவ் பண்ணதே நான் வந்து கபாலியில் தான் உள்ளே வந்தது. பயங்கர எலக்ட்ரிக் கிட்டார்லாம் வந்து அது ஒரு பெரிய பேங்காக இருந்தது. ஆனால் அது வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் நான் நீ அந்த மாதிரிலாம் தான் பாட்டு. எங்கள் ஒரு மெட்ராஸ் தான் கொஞ்சம் பர்கஷன் ஹெவியாக. அதில் வந்து அந்த சென்னையோட சவுண்டு வேணும் அப்படின்றதுக்காக கேட்டது தான். எனக்கு மியூசிக் நான் ரொம்ப சென்னைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களே. அது இல்லை, அது வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னுடைய திரைப்படங்களில் வந்து மியூசிக் அப்படின்றது வந்து மற்ற திரைப்படங்களில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும். ரெகுலரான ஒரு சினிமாக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். அப்புறம் நான் மியூசிக் ஒரு இன்ட்ரப்ஷன் அங்கே. ஸோ மற்ற படங்களில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஒரு எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல அது நீங்கள் தனியாக கட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. அந்த படத்துலேருந்து அந்த மியூசிக்கு தனியாக நான் என்ன பண்ணேன், மியூசிக் ஒரு ஃபார்மாகவும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு ஃபார்மாகவும் இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பேன் நான். நீங்கள் அந்த சவுண்டை பேக்ரவுண்ட் மியூசிக்கோடையே நீங்கள் வச்சு பார்க்கணும். லைக் சீன்ஸும் சரி எல்லாத்துக்குமே அது வந்து இருக்கணும். இப்போது இளையராஜாவுடைய எந்த படம் இருக்கும், தளபதி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் ரொம்ப மிரண்டு போகிறது வந்து அந்த படத்தோட மியூசிக் ஒர்க்கு பார்த்து தான். லைக் வந்து அப்படி இருக்கும் அது வந்து சொல்லவே முடியாது. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு அந்த மியூசிக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து நான் மிரண்டு போயிடுவேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அப்படியே
அது தண்ணி நம்ம எடுத்துக்கலாம், தொளிச்சிக்கலாம், லைக் எப்படி இருக்கும் அது அப்படியே அது மேலே அப்படியே மிதக்கலாம். நம்ம ஒரு நீச்சல் தெரிஞ்சவங்க ஒரு தண்ணி மேலே மிதக்கிறது வந்து இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மியூசிக் தான் அது. எனக்கு அதுதான் அது. மௌனராகம் அவர் அந்த அந்த சவுண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணது அவர் கூட வந்து மணிரத்னம் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ அவர் அந்த மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ண விதம் இருக்குல்ல, எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். எனக்கு என்னென்னா அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். ஆனால் அதோடு சேர்த்து அந்த லொக்காலிட்டி நான் டிசைட் பண்ணுற அந்த லேண்டு என்ன ஒரு மியூசிக்கை கேட்குது, அது என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து இந்த லேண்டுக்கு இந்த ஃபார்ம் உள்ளே வரணும், இந்த சவுண்டெல்லாம் வேணும், இந்த தோல் கருவிகள் சவுண்ட் வேணும், இந்த கிட்டார் இது இருந்தால் போதும். இது எல்லாமே நாங்கள் முன்னாடி பேசிடுவோம். ஓகே இப்படி தான் நம்ம இதை செட் பண்ண போகிறோம், இப்படி வரப்போகுது, இந்த இதுக்குள்ளே இந்த படங்கள் இருக்கணும், இந்த பாடல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான். சும்மா ஏதோ ஒன்று இந்த சவுண்டு நல்லா இருக்குது இது வச்சுக்கலாம் அப்படிலாம் எதுவும் பண்ணுறதே இல்லை ஆக்சுவலி. அப்போது நட்சத்திரம் நகர்கிறது வந்து தென்மாவோட மியூசிக். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து சந்தோஷ் கிட்டேருந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்க. அந்த சேஞ்ச் எப்படி இருந்தது? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சந்தோஷ்க்கும் எனக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். என்னென்னா சந்தோஷுக்கு வந்து அட்டகத்தியில் எனக்கும் ஒரு ரேப்போ கிரியேட் ஆகிடுச்சு. அது அவருக்கும் ஃபர்ஸ்ட் படம். ஆமாம், சந்தோஷ் நான் அவர் ரொம்ப வெஸ்டர்னான ஒரு ஆள். அவரோட சவுண்டே வந்து ரொம்ப வெஸ்டர்னாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சவுண்டோட குவாலிட்டியில் தான் ஒருத்தருடைய க்ரியேட்டிவை வந்து நான் வந்து கன்சியூம் பண்ணுறோம். சரி ஓகே இது வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? அப்போது சந்தோஷ் எனக்கு காட்டினது வந்து எல்லாமே வெஸ்டர்னைஸ்டாக காட்டினார், ஒரு ஃபோக் காட்டினார். ரெண்டுமே என் படத்துக்கு செட் ஆகாதது தான் அட்டகத்தில். ஆனால் அவர் அதை கண்ட்ரோல் பண்ண விதம், அதோட ரிதம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. அப்படி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த நான் ரூட்டு தலன்னு பண்ணார். ஆனால் எனக்கு அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்காத பாட்டு தான் எனக்கு. என்ன அவரும் நானும் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது பாப்புலர். எனக்கு அந்தளவுக்கு பெரிய அந்த பாட்டில் பெரிய ஆர்வமும் இல்லை எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணது தான் ஆசை ஒரு புல்வெளி. அப்புறம் வந்து ஒரு இது கானா பாட்டு ஒன்று வந்து நடுக்கடலில் கப்பல். இது எல்லாமே 2 பேரும் சேர்ந்து பேசி இப்படி வேணும், இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கே ஒரு ட்ராவல் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். நான் எனக்கு இது வேணும், இப்படி தான் இருக்கும், இந்த படத்தோட பேக் ட்ராப் இருக்குது, இப்படி வேணும்னா மெட்ராஸில் அப்படி தான் பண்ணது. காலா கபால் எல்லாமே அப்படி தான், சார்பட்டா பரம்பரை வரைக்கும். நான் வேணான்னு சொன்னால் அவர் எடுத்து வச்சுறாரு, இது வேணாம் அப்படின்னா எடுத்து வச்சுறாரு, இந்த சவுண்ட் வேணான்னா எடுத்து வச்சுறாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு மியூசிக் காட்டினார்னா இதுக்கு மேலே ஒரு சவுண்டு லேயர் வேணும்னா அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவார். பெரிய இது இருக்காது. ஆனால் தென்மா கூட எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா எனக்கு என்ன சவுண்டு வேணும்னு நான் சொல்லி அவனை புரிய வைக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது. தென்மா பயங்கர கான்டெம்பரரியான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவரோட சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை காஸ்ட்லெஸ் கலெக்டிவில் அவர் பண்ண சாங்ஸ் எல்லாமே பெரிய ஹிட் ஆக்சுவலி. அப்போ வந்து என்னென்னா நான் ஒரு யோசித்து நான் அங்கே போகிறேன். ஆனால் தென்மா உண்மையிலேயே ஒரு ஆர்டிஸ்டிக்காக வேற ஒரு இடத்துல இருக்குது. அவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த அவர் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு பர்சன். அவனை பிடிச்சி நம்ம சினிமா பண்ணுறோம், சினிமாவுக்கும் இந்த ஒரு ஃபார்ம் இருக்குது, இதுக்குள்ளே வரணும், ஆமாம் இப்படி வந்து ஆடியன்ஸை நம்ம வந்து ரீச் பண்ண வேண்டியது இருக்குது, இதில் சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த புரிய வச்சு ஒவ்வொரு டியூனாக அமிச்சுனே இருப்பான். வேணான்னு சொல்லி ஏதோ ஒன்று மட்டும் எனக்கு பிடிக்கணும், ஓகே இதில் நம்ம இதில் ஒர்க் பண்ணலாம். ஒரு சின்ன ரீரெக்கார்டிங் கூட வந்து அவ்வளோ டிஸ்கஷன் இருந்தது. இதில் அவங்க ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணி வச்சோடனே சரி இது வேணாம் இதெல்லாம் வேணாம் நம்ம வேறு மாதிரி ஒர்க் பண்ணோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது ஆக்சுவலி. லாஸ்ட் क्वेश्चन, I've already taken too much of your time. So ரொம்ப பேசிட்டோம். ஆனால் ஆல்வேஸ் a pleasure to talk to you. But அடுத்த 10 வருடங்கள், ஏன் 10 வருடங்கள் ஒரு சும்மா ஒரு லிமிட்டட் டைமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒவ்வொரு சினிமாவுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது என்னென்னா வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான், ஆண்டாண்டு காலமாக இந்த மனித சமூகத்தில் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற இந்த என்ன சொல்கிறது, இந்த இன்இக்வாலிட்டி அப்படின்ற அந்த அசமத்துவத்தை உடைத்து எறிவதற்கு என்னுடைய ஆர்ட்டை நான் வந்து பயன்படுத்திக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதோட தேவை இந்த சமூகத்தில் எப்போ இருக்குதோ அது தொடர்ந்து அதை நோக்கி நம்ம வந்து பயணிக்க போகிறோம். டெஃபினட்டாக இது வந்து இந்த பயணம் வந்து இதுக்கு அடுத்த லெவலில் இன்னும் வந்து மக்களை எல்லாரும் ஒன்று சேர்த்து இதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த ஆர்ட்டை கொண்டாடுற ஒரு இடத்துக்கு தான் நம்ம கொண்டு போவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இது அதை நோக்கி தான் இந்த பயணம் இருக்குது ஆக்சுவலி. இப்போ ஆர்ட் ஒரு சைடில் இருக்குது, அரசியல்வாதியும் அந்த மாதிரியும் ஒன்று பண்ணலாம் இல்லையா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மேடை பேச்சும்
அப்படி வைரல் ஆகுது யூடியூப்ல வந்து. சில பேர் வந்து கட் பண்ணி இதை பாருங்க அப்படின்லாம் போடுது. ஸோ நீங்கள் வந்து சினிமாவுக்கு வெளியே பண்ணுறதும் ஒரு மாதிரி மாற்றத்தை, அட்லீஸ்ட் ஒரு சர்ச்சையை உண்டாகுது. மாற்றம் வருதோ இல்லையோ அது வேற, டிபேட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த டைரக்ஷனில் போகிற ஏதாவது ஒரு இது, பிகாஸ் யூ கேன் ஆக்சுவலி கிரியேட் சேஞ்ச் இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் இட்ல. ஆக்சுவலி அதுதான் நான் இப்போ பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். லைக் வந்து என்னென்னா கல்ச்சுரல் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். லைக் வந்து ஒரு பிளாக் ஆர்டிஸ்ட்டு அவர் வந்து பேசுறது, பெரிய ஆர்டிஸ்ட் தான், பேர் மறந்துட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ரேசிஸ்ட் அப்படின்னாரு. ரொம்ப அதிர்ச்சி இருந்துச்சு. என்னடா அவர் பேசுகிறாரு அப்படின்னா, நான் ஒரு ரேசிசம் மண்ணலுக்கு எதிரான வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பத்திரிக்கையாளரும் முடிச்சார். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் வந்து ஒரு எதிர் பண்பாட்டு கலாச்சாரத்தை உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். என்ன கலாச்சாரம்னா, என்னுடைய கலாச்சாரத்தில் நிற வெறி அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொன்னார். நாங்கள் நிறத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது அப்படின்னு சொன்னார். இப்போ நானும் அதுதான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வார்த்தை. நான் என்னுடைய கல்ச்சர் அப்படின்றது வந்து ஈக்குவலிட்டியை பேசுகிற ஒரு கல்ச்சர். அது அந்த கல்ச்சரை என்னுடைய கலை செயல்பாடு மூலமாக விதைக்க நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். இது வந்து ஒருவருக்கு எதிரான நிலைப்பாடு கிடையாது. இந்த நிலைப்பாடு அப்படின்றது வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிற ஒரு நிலைப்பாடு. அந்த சேர்த்துக்கிறதுல வார்த்தைகள் பிரதானமாக இங்கே வந்து படுது. அந்த பிரதானப்படுறப்போ முரண்பாடுகள் அதிகமாக உருவாகுது. ஆனால் அந்த முரண்பாடுகள் கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாரும் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு தேவையை நோக்கி நகர்றது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது நான் ஒரு கல்ச்சரை பற்றி பேசுகிறேன். என்னுடைய கல்ச்சர் என்பது பன்னெடுங்காலமாக சாதியை எதிர்க்கிற கல்ச்சர். பன்னெடும் காலமாக நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு சொல்கிற கல்ச்சர். பன்னெடும் காலமாக நமக்குள்ளே வந்து பிரிவினை தேவை இல்லைன்னு பேசுகிற கல்ச்சர். இந்த கல்ச்சர் மிக உன்னதமானது. இது உயர்த்தி பிடிப்பதற்கு எத்தனை ஆண்டுகளும் நமக்கு வந்து பத்தாது. அது தொடர்ந்து போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித். தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ.